வசிக்கலாம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 12:5 சேர்ந்து வாசிக்கலாம். நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சபைக்கு சொல்லும்போது அநேக காரியங்களை இதை இஸ்ரவேல் ஜனங்களும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களும் செய்கிற தவறுகளை இந்த எரேமியா முழுக்க கர்த்தர் சுட்டி காட்டினார். அப்படி சுட்டி காட்டும் போது இந்த இடத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றார். எரேமியாவை பார்த்து, நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு டயர்ட் நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால முடியலன்னு சொல்ற சபையை பார்த்து சொல்றார், இனி காலாட்களோடு ஓடும் போதே நீ இப்படி சோர்ந்து போனா, இப்படி இழைச்சன்னா குதிரைகளோடு எப்படி ஓடுவ? குதிரை ரதத்தோடு எப்படி ஓடுவ? யுத்தத்துல நீ எப்படி ஓடுவன்னு ஒரு கேள்வியை ஆண்டவர் முன் வைக்கிறார். காலாட்களோடு அப்படின்னா ஓடுகிற, சாதாரணமாய் ஓடுகிற படை வீரர்களோட சேர்ந்து நம்மளால ஓட முடியவில்லை, எனக்கு சோர்வு வருது, என்னால முடியல. எலியா தீர்க்கதரிசி யேசபேலின் சத்தத்தை கேட்டு சோர்ந்து போன போது கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். அப்போ சோர்வு வரும்போதெல்லாம், வீழ்ச்சி வரும்போதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ காலாட்களோடு ஓடும் போதே இப்படி நீ சோர்ந்தன்னா, காலாட்களோடு ஓடும் போதே உன் வாழ்க்கையில தடுமாறினா எப்படி ரதத்தோடு ஓடுவ? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் நம்மளை ரதங்களோடு இன்னும் ஓட விடல. ரதத்தோடையோ குதிரைகளோடையோ நம்மளை கர்த்தர் ஓட விடல. நம்ம இன்னும் காலாட்களோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரதத்தோட ஓடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா பைபிள்லயே 1-2 பேர் தான் ரதங்களுக்கு முன்ன ஓடினார்கள். அதுல எலியா தீர்க்கதரிசி, அவன் ஆகாபின் ரதத்திற்கு முன்ன ஓடினான், கர்த்தருடைய கை அவன் மேல் இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு முன்ன எப்போது நிற்கிற ஒருவனால தான் ரதங்களுக்கு முன்ன ஓட முடியும். பிலிப்புவை பார்த்து சொன்னார், அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொன்னார். அவன் ஓடி அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பி வைத்திருந்தார். அப்போ சாதாரணமாக இருக்கிற ஒருவனால் ஒரு சாதாரண ஜெபம், சாதாரண ஆவிக்குரிய அனுபவங்கள், இப்படி இருக்கிற ஒருவனால் ரதங்களோடு சேர்ந்து ஓட முடியாது. கர்த்தர் அந்த ரேஸ்ல விடுறதும் இல்ல, கொண்டு போய் விடுறதும் இல்ல. எல்லாரும் எலியாக்களும் அல்ல, எல்லாரும் பிலிப்புவும் அல்ல, எல்லாரையும் கொண்டு வந்து ரேஸ்ல விடுறது இல்ல. அதனாலதான் எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து இயேசு சொன்னார், எனக்கா ஜெபிக்கிறத விட்டுட்டு உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. ஏன்னா நான் பச்சை மரம், நீங்கள் பட்ட மரம். பச்சை மரத்துக்கு இப்பாடுகள் என்றால் பட்ட மரம் உங்களை என்ன செய்ய மாட்டார்கள். அப்ப இயேசு சொன்னார், எனக்காக ஃபீல் பண்றதை விட்டு நான் ஓடுவேன், இந்த ரதத்துக்கு முன்ன நான் ஓடுவேன், இந்த சிலுவைக்கு முன்ன நான் ஓடிடுவேன். ஆனால் உன்னால ஓட முடியாது, உன்னால முடியாது. பேதுருட்ட சொன்னார், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன பேதுரை பார்த்து சொன்னார், வாய்ப்பில்லை, நீ சேவல் கூவுறதுக்கு முன்ன 3 தரம் என்ன மறுதலிப்ப, இந்த ரேஸ்ல உன்னால ஓட முடியாது, வராதன்ட்டார். சாத்தான் உன்னை சொலைகளை போட்டு புடைக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி வாங்கி இருக்கிறான். ஆண்டவர் பேதுருவை தன்னோடு கூட ஓட விடல. வேண்டாம் வேண்டாம், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம். அவ்வளவுதான். அவனுக்கு கொடுத்த டார்கெட் என்ன தெரியுமா? 1 மணி நேரம் ஜெபம். சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு ரேஸ்ல விட்டுறது இல்ல. எல்லாரையும் கொண்டு ஓடு, இந்த பிரச்சனை நடுவில் ஓடு, இந்த போராட்டத்தின் நடுவில் ஓடு விட்டுறது இல்ல. அதனால தான்
நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுகிறார், குடும்பங்களை காப்பாற்றுகிறார். நம்மளால தாங்க முடியாது, அதுக்கு மேல ஓட முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கர்த்தர் ஸ்டாப் பண்றார். ஆனா இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதுலயே நீ சோர்ந்து போறிய, காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போறிய, உன்னை இன்னும் ரதத்துக்கு கூட்டு போகல, இன்னும் குதிரைகளோடு ஓட விடல, உன்னை இன்னும் பெரிய கிருபைகள் தரல, ஆனா இந்த வாழ்க்கையிலேயே உன்னால ஓட முடியலையே, இந்த ஜீவியத்தையே நடத்த முடியலையே, நீ எப்படி ரதத்தோடு ஓடுவ? இந்த வாழ்க்கையிலேயே அடைக்கலத்தை தேடுற, யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வ? அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம் ஓடுகிறது ஓட்டமே அல்ல, இன்னும் ஓடவே ஆரம்பிக்கல. நம்ம இதுலயே சோர்ந்து போயிட்டோம், இதுலயே தடுமாறுறோம், இதுலயே விழுந்து போகிறோம். அப்போ என் ஓட்டம் தடைபட காரணம் என்ன? என் ஓட்டத்துல, என் காலாட்களோடு ஓடுகிற இந்த ஓட்டத்துல என் வாழ்க்கை ஸ்லோவா ஓட காரணம் என்ன? ஒரு கூட்டம் இஸ்ரவேலின் பாளையத்தின் பின்னணியத்தில் வந்தது. பின்னணியத்தில் வந்தவர்களை அமலேக்கியர்கள் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். அவர்கள் விடாய்த்திருந்தார்கள், அவர்கள் பலவீனப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு உபாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ பின்னணியத்தில் வருகிறவன், விடாய்த்து போனவனை சாத்தான் மேற்கொள்ளுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஓடுகிறவன் முன்ன ஓடணும். காலாட்களோடு ஓடும் போதே முன்ன ஓடு, ஓட வேண்டிய காலத்தில் ஓடணும். 1-2 காரியங்களை இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வார். ஓட்டம் தடைபட காரணம் என்ன? அல்லது என் ஓட்டத்தில் சோர்ந்து போக காரணம் என்ன? வாசிக்கலாம். ஆமென். 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். துர்ச்சனரோட மகா தீவனை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? நம்பர் 1, என் ஓட்டம் தடைபடவும் என் ஓட்டம் சோர்ந்து போகவும் முதல் காரணம் தேவனுடைய வீட்டின் நன்மையை சுதந்தரியாமல் போனது. தேவனுடைய வீட்டின் நன்மையை நான் பெற்றுக்கொள்ளாமல் போனது. இது காலாட்களோடு ஓடும்போது என்னை சோர்ந்து போக பண்ணும். இன்னும் ரதத்தோடு ஓடல. எலியா 3 வருஷம் யேசபேல் ஆகாப்புக்கு பயந்து ஒளிந்தது, ஆகாப்பின் சத்தத்துக்கு ஒளிந்தது. இது எல்லாமே அப்பெல்லாம் காலாட்கள்லாம், அதெல்லாம் கர்த்தர் ரதமா எடுக்கல. ஆனா ரதத்துக்கு முன்ன ஓட வேண்டிய காலம் வந்தபோ 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடுல வேகமாய் கர்த்தர் ஓட வைத்தார். ஆனால் அப்படி ஓட வைத்த எலியாவுடைய வாழ்க்கையில மகிமையை கண்டான். கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னுடைய வீட்டில் ஒருத்தி வந்தா எனக்கு பிரியமானவா, ஆனா வந்துட்டு வெறுமையா போனா அப்படிங்கிறார் அவர். வந்துட்டு அவ வெறுமையா போனா, எனக்கு பிரியமானவள். அவள் விழுந்து போக காரணம் என்ன? அவள் வெறுமையாய் போனாள். என் வீட்டுக்கு வந்தா, என் சமூகத்துக்கு வந்தா, வந்து உட்கார்ந்து ஆராதிச்சா, வந்து உட்கார்ந்து பாட்டு பாடுனா, வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணா. ஆனா போகும்போது என்கிட்ட இருந்து அவளுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லைங்கிறார் ஆண்டவர். நான் ஒன்னும் கொடுக்கல, என்னை நம்பி வந்தா நான் கொடுக்கலங்கிறார். ஏன்னா அவள் துர்ச்சனரோடு தீவனை செய்கிறாள், அவள் துர்ச்சனரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய வீட்டில் வாழ்வது பாக்கியம். சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம், சங்கீதம் 65ஆம் சங்கீதம் அப்படியே 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி பாக்கியவான்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால். அப்போ தேவ சமூகமாகிய அவருடைய ஆலயமாகிய வீட்டில் என்ன இருக்குது? நன்மை இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஐயா உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? உம்முடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தியாவோம். நான் போனேன், பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்தேன், அங்க கேட்ட பாட்டு, அங்க வந்த ஆராதனை, அங்க வந்த அபிஷேகம், அதன் நிறைவு வெளிப்பாடுகள் இதெல்லாம் என்னை பலப்படுத்தினதுனால, அந்த நன்மையினால நான் திருப்தியான. எரேமியால கர்த்தர் என்ன சொல்றாரு? அவளுக்கு நான் ஒன்னும் கொடுக்கலங்கிறாரு. வந்தா
எனக்கு பிரியமானவள், எனக்கு பிடிச்சவள், என்ன நேசகுமாரத்தி என்னை தேடி வந்தா, ஆனா அவளுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லைங்கிறாரு. ஒண்ணு இல்லை. ஒன்னு யோசித்து பாருங்க. நான் இளைப்படைய காரணம் என்ன தெரியுமா? நான் தேவ சமூகத்துக்கு வந்தும் ஒன்னும் பெற்றுக்கொள்ளாமல் போவதுதான். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தும் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும், ஒரு கிருபையும், ஒரு அபிஷேகத்தையும் இன்னைக்கு நான் சுதந்தரிக்காமல் போனால் நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் வீட்டுக்கு வந்தா எனக்கு அவளுக்கு கொடுக்க ஒண்ணு இல்லைங்கிறார். ஏன் ஒண்ணு இல்லை? அவள் துர்ச்சனரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறார், துன்மார்க்கனோடு ஜீவித்துட்டு இருக்கிறா. வாழ்க்கையை பாரு, துன்மார்க்கம். ஜீவியத்தை பாரு, துன்மார்க்கம். எனக்கு முன்ன நடிக்கிறா, எனக்கு முன்ன பாட்டு பாடுற மாதிரி, ஆராதிக்கிற மாதிரி, தேடுற மாதிரி ஆக்ஷன் போடுறான், ஆனால் இருதயமோ தூரமா இருக்குன்னார் ஆண்டவர். அதனாலதான் என்னால அவளுக்கு கொடுக்க முடியல. என் கிருபை இருக்கு, என் வல்லமை இருக்கு, என் நன்மை இருக்குது, அவளுக்கு கொடுக்க ஆசைதான். ஆனா அதை பெற்றுக்கொள்ற அளவுக்கு அவள் கைகள் சுத்தமா இல்லையே, சுத்தமா இல்ல. அப்போ பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால நான் திருப்தி அடையாததுனாலதான் காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போகிறேன். சின்ன பிரச்சனை வரும்போது சோர்ந்து போறோம். சின்ன போராட்டம் வரும்போ அடுத்த கட்ட நகர்ந்து போக முடியல. சின்ன சின்ன காரியம் வரும்போ ஆமே இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியல. நம்மளை விட பல மடங்கு பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் ஈஸியா எழும்பி ஜெயிச்சு போயிட்டாங்க. நம்மளால ஏன் முடியலன்னா, என்னால் பரிசுத்த ஆலயமாகிய வீட்டில் வந்து நான் நன்மையை சுதந்தரியாததினால். 27ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 13ஆம் வசனம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன் தெரியுமா? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன்னு 4ஆம் வசனத்தில் சொன்னாரு. ஏன் நாடுவேன்னா, அந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, எனக்கு ஒரு பலன் உண்டு. அந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்துல என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர் உண்டு. அந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்துல எனக்கு அவர் வெளிச்சமாய் இருப்பார். அந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்துல என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாதபடி பாதுகாப்பார். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்வதினால தாவீது சொல்றாரு, நான் அதை விட்டு வர மாட்டேன், அதை நாடுவேன். ஜீவனுள்ள தேசத்தில் தங்குவதையே நாடுவேன். அந்த 4ஆம் வசனத்தின் கீழ்ப்பக்கத்தில் சொல்றார், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஏன்னா நன்மையை கண்டவன் அவன், ஆலயத்தில் நன்மையை கண்டவன், ஆலயத்தில் பலனை கண்டவன் அவன். அவன் சொல்ல விட மாட்டேன், எதை இழந்தாலும் ஆலயத்தை இழக்க மாட்டேன், எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை இழக்க மாட்டேன். தாவீது அந்த அப்சலோமுக்கு பயந்து போகும்போது 1-2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வேதனையின் மிகுதியில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார். அவர் போகும்போது சும்மா போகல. 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25-26 வாசித்து பாருங்க. தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ, கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தை பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்க இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு. என்ன பயங்கரம்! உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் பார்த்து சொல்றார், ஐயா என் கூட வரண்டா, உள்ள இருங்க. ஒருவேளை கர்த்தரனை காப்பாற்றி அவருடைய வாசஸ்தலத்தை பார்ப்பதற்கு. தாவீது ராஜ்யத்தை கட்டுவதற்கு வருவேன்னு சொல்லவே இல்லை. அவர் தெளிவா சொல்றாரு, அவருடைய அந்த வார்த்தை பாருங்க, நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு, எதையும் அந்த உடன்படிக்கை பெட்டியையும் அந்த வாசஸ்தலத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு அனுமதிப்பாரானால் வருவேன். ஒருவேளை உனக்கு என் மேல பிரியம் இல்லப்பா, எனக்கு உன் மேல பிரியம் இல்லை, போடு 10 வாரானால் அவர் பார்வைக்கு நலமானபடி. அப்போ தேவனுடைய வீட்டில் நன்மையை காணாமல் போனதுக்கு காரணம் என்ன? என் மேல அவர் பிரியமா இல்லாததுனால.
நான் பிரியமானவள் தான் பேரு, எனக்கு பிரியமானவள் அதான் சொல்றாரு. ஆனா வாழ்க்கை பிரியமா இல்ல. அதனாலதான் தேவ மகிமை என்னால ருசிக்க முடியல, தேவ பிரசன்னத்தை என்னால ருசிக்க முடியல, தேவனுடைய நன்மையை என்னால பார்க்க முடியல. நன்மையை பாராததினால் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சண்டை ஓயல. நன்மையை தேவ பிரசன்னத்துல நன்மையை பாராததினால் வீட்டுக்கு போன உடனே சண்டை தலதூக்கி நிக்குது. பிரிவினை மாறல, பிரச்சனை மாறல. ஏன் மாறல? நான் தேவனுடைய வீட்டுல நன்மையை பார்க்கல. அப்போ நன்மையை பார்த்திருந்தா நான் போகும்போது யாக்கோபு சொன்னது மாதிரி நான் கோலும் கையுமா போனையா, 2 பரிவாரங்களோடு என்னை திரும்பி வர பண்ணினீர் என்று சொல்ற மாதிரி சொல்லிருப்போம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், ஆராதிச்சேன், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னை நடத்துவார், தைரியம் இருக்கும், அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும். சாப்பிடும் போதும் உட்காரும் போதும் அதை குறித்த பேச்சு வரும். கர்த்தர் இன்னைக்கு பேசினார், கர்த்தர் என்னை நடத்தினார், ஏன்னா கர்த்தர் என்னை உணர்த்தினார் என்கிற சத்தம் வீட்டுக்குள்ள தொனிக்கும். அன்னைக்கு நன்மையை வாங்கிட்டு போயிருக்கோம். செத்த முகம் இன்னும் மாறல, வீட்டுக்கு போகும்போது அதே துக்கம், அதே பிரச்சனை, அதே போராட்டம். வீட்டுக்கு போனா நம்ம வரும்போது 9 மணி வரைக்கும் விட்டுட்டு வந்த பிரச்சனையை அடுத்து 12 மணி போய் கண்டினியூ பண்றோம்னா நான் நன்மையை என்ன செய்யல? நன்மையை வாங்கியிருந்தா வீட்டுக்கு போகும்போது கசப்பு மாறி இருந்திருக்கும். நன்மையை வாங்கியிருந்தா வீட்டுக்குள்ள போகும்போது வைராக்கியம் மாறி இருந்திருக்கும். நான் வரும்போது சண்டை போட்டு வந்திருந்தாலும் வீட்டுக்குள்ள போன உடனே சமாதானமா இருக்கும். ஏன்னா நன்மையை கண்டவன் சமாதானம் அடைவான் உடனே. நன்மையை வாங்கி இருக்கிறான்ல அவன். தேவனுடைய வீட்டில் நன்மையை பெற்றதுனால வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த பழைய பிரச்சனை வராது, பழைய போராட்டம் வராது. மன்னிப்பு கேட்கறதுல முன்ன இருக்கும் இருதயம். சரி மன்னிச்சுக்கோங்க, சரி விட்டுருங்க, சரி ஓகே சரிப்படுத்துவோம். நீ கர்த்தர் பேசிட்டார், நீ கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உணர்த்தினார். நன்மையை வாங்கிட்டு போனவன் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் இலைப்படைய காரணமே என்கிட்ட எதுவும் வாங்கிட்டு போகல, நன்மையை வாங்கிட்டு போகல. வந்தான், உட்கார்ந்தான், எம்பாட்டு போறான். அப்போ அப்படி போறது நம்ம நினைப்போம், நம்ம பாட்டு போறோம், நம்ம பாட்டு வர்றோன்னு. ஆனா வசனம் சொல்லுது, அவன் காலாட்களோட ஓடும் போது இளைக்கும். அவன் ரேஸ்லாம் போனான், ஜாக்கிங்லாம் போனான், அவன் நடந்தாலே அவனுக்கு என்ன செய்யும்? இளைக்கும். சின்ன முள்ளு குத்துனாலே அவனுக்கு பெரிய மலை போல வலிக்கும். ஏன் வலிக்கும்? அவன் நன்மையை பெற்றுக்கொள்ளாததினால். நன்மையை பெற்றுக்கொள்ளல. இந்த கால வேளையில நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? ஏன் நான் இளைப்படைகிறேன்? ஏன் நான் சோர்ந்து போறேன்? நான் தேவனுடைய வீட்டில் வந்து இருந்தும் நன்மையை காணாததுனால. சபையில் நன்மையை பார்க்கணும், சபையில் கிருபையை பார்க்கணும். அதுக்கு தான் பாட்டு பாடு, அதுக்கு தான் ஜெபம் பண்ணு, அதுக்கு தான் வாயத்தரேன்னு சொல்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்களுக்கு வேலை கழுத இல்லை, இவங்களுக்கு திட்டுறதே பொழப்பா இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். உங்களை திட்டுறதுனாலையோ உங்களை சொல்கிறதுனாலையோ எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆராதிச்சா வீட்டுக்கு போகும்போது நன்மை கூட வரும். நீங்கள் ஆராதிக்காமல் இருந்தால் உங்களுக்கு நடத்துனதுக்கு எங்கள் மேலே நன்மை வந்து அமரும். நீங்க ஆராதிச்சீங்கன்னா கர்த்தருடைய கிருபை உங்களோடயே வரும். பின்னாடியே அந்த பிரசன்னம் வீட்டுக்குள்ள வரும், அந்த சமூகம் வீட்டுக்குள்ள வரும். நமக்கு மன இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பே இல்லை. ஏசாயா புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்குது அழகா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆண்டவர் தம்முடைய ஜெப வீட்டை குறித்து சொல்லும் போது அழகா சொல்றாரு பாருங்க. ஏசாயா 62 அதிகாரம். Hallelujah. சரி, 56 அதிகாரம் 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 7ஆம் வசனம் 56ஆம் அதிகாரம் ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை. அப்போ ஜெப வீட்டில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? மகிழ்ச்சியா. நான் மகிழ பண்ணுவேங்கிறார். யார தெரியுமா? யார தெரியுமா? கொஞ்சம் மேல போங்க, 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரை சேர்ந்த கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று. அன்னகன்கிறது திருநங்கைகள். அன்னகன்கிற வார்த்தை யாருடையது? 3வது பாலினம் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு திருநங்கைகளை உருவாக்குனாங்கன்னா ராஜா அரண்மனையில் சேவை செய்வதற்கு விதை நசுக்கப்பட்டவர்களாய் உருவாக்குனாங்க. அவர்கள தான் அன்னகர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவனை எங்க கொண்டு வருவேங்கிறாரு.
என் ஜெப வீட்டுல கொண்டு வந்து அவனை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேங்கிறார். அந்த வார்த்தை அப்படிதான் ஆரம்பிக்குது. 4ஆம் வசனம் பாருங்க. என் ஓய்வு நாளை ஆசரித்து தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். என் பிள்ளைக்கு இருக்கிற உரிமையை யாரு கொடுப்பேங்கிறாரு? அன்னகனுக்கு கொடுப்பேங்கிறார். என் பிள்ளைக்கு இருக்கிற உரிமை, அவன் தன் ஜீவியத்தை அன்னகனாய்க்கு ஒப்பு கொடுத்தவன் அல்லது அன்னகனாய் பிறந்தவன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் மட்டும் என் ஓய்வு நாள விசேஷித்து ஆசரித்து தேவ சமூகத்துக்கு வரட்டும், என் பிள்ளைக்கு இருக்கிறத பார்க்கல அவனுக்கு ஸ்பெஷலா கொடுப்பேங்கிறாரு. அப்போ தேவனுடைய சிந்தைய பாருங்க. அவனை விட மாட்டேன், அவன் தன்னை பட்ட மரம் என்று சொல்லானாக. ஏன் அவனுக்கே அவ்வளவு வாய்ப்பென்றால் பூமி புறக்கணிக்குது, உலகம் புறக்கணிக்குது, அவன் அசுத்தமாய் உலகம் பார்க்குது. அப்படிப்பட்டவனை பார்த்தே கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஜெப விட்டு கூட்டு வந்து அவனை நான் மகிழ பண்ணுவேங்கிறாரு. என் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கு உரிய கீர்த்தியை பார்க்கிறோம், அவன் கீர்த்தி பெருசா இருக்குங்கிறாரு. மகிழ பண்ணுவேன், அவன் ஆசீர்வதிப்ப. அப்போ ஜெப வீட்டுல கண்டிப்பா என்ன உண்டு? மகிழ்ச்சி. நான் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தாலும், எவ்வளவு தள்ளப்பட்டவனா இருந்தாலும், நான் தேவ சமூகத்தில் வரும்போ தேவன் என்னை மகிழ பண்ணுகிறார். அப்ப தேவன் எதை வச்சு மகிழ பண்ணுவார்? அவர் தம்முடைய பிரசன்னத்தினால தான் நம்மளை என்ன செய்வார்? அவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தினால தான். தேவனுடைய வீட்டில பிரசன்னத்தின் மகிழ்ச்சி உண்டு. தேவனுடைய வீட்டில பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. 84 வயது அன்னாள் சின்ன வயதிலே புருஷனை இழந்தவள், இழந்த நாள் முதற்கொண்டு 84 வயசு வரைக்கும் அந்த தேவாலயத்தில் எதை நம்பி வாழ்ந்தாள்? பிரசன்னத்தின் மகிழ்ச்சியை நம்பி. சும்மால ஆலயத்தில் வாழ முடியாது, சும்மால தேவனோடு நடக்க முடியாது. தேவனோடு நடக்க வேண்டுமானால் அவன் பிரசன்னத்தின் மகிழ்ச்சியை பார்க்கணும். அப்போ அன்னால் பிரசன்னத்தின் மகிழ்ச்சியில வாழ்ந்ததுனால தான் 84 வயசானாலும் அப்போ உபவாசித்து ஜெபம் பண்ணி அந்த தேவாலயத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தாள். அப்போ நான் ஜெப வீட்டில் நான் என்ன செய்கிறேன்? ஆராதனை என்னை மகிழ பண்ணுகிறதா? ஜெபம் என்னை மகிழ பண்ணுகிறதா? சிலர் சொல்றோம், இந்த பிரச்சனை மாறிடுச்சுன்னா நான் எப்போதுமே ஆழ்ந்த சமூகத்திலே இருப்பேன். சர்ச்சை காம்பவுண்ட்லேயே உங்க வீடு இருந்தாலும் நீங்க ஆராதிக்க மாட்டீங்க. எந்த காம்பவுண்டுக்குள்ள? சர்ச்சை காம்பவுண்ட்ல பின்னாடி ஒரு அரை சென்ட்ல வீடை கட்டி அதை உட்கார்ந்தா கூட நீங்க சர்ச்சைக்கு செய்ய மாட்டீங்க. சர்ச்சைக்கு வரணும்னா ஆண்டவர் மேல அன்பு இருந்தா மட்டும்தான். அதனாலதான் நான் சொல்றேன், கட்டாயப்படுத்தி கர்த்தர் யாரையுமே ஜெபம் பண்ணு ஆராதி சொல்றதே இல்லையே. ஏன் கர்த்தருக்கு சொல்ல தெரியாமையா? பழைய ஏற்பாடு மாதிரி பெதரில் ஒன்று போட்டு போய் உட்காரு போனாருன்னா, அப்பப்போ ஒருத்தனை போட்டு தள்ளினாருன்னா தன்னால என்ன வரும்? நமக்கு போட்டு தள்ள மாட்டார, ஒன்றும் சொல்ல மாட்டார. வந்தா சேர்த்துக்குவார், வரலன்னா கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா மகிழ்ச்சி என்பது விருப்பத்துக்குள்ள இருக்குது, அது விதைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன செய்யப்பட்டிருக்கு? சங்கீதத்தில் வாசிங்கள, ஒரு சங்கீதத்தில் சங்கீத புஸ்தகத்துக்கு வாங்க, 115ஆம் சங்கீதமா வாஸ்து பாருங்க. ஹல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவனுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குதான். சங்கீதம் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி. சொல்லுங்க மகிழ்ச்சி, அந்த வார்த்தை சொல்லுங்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்டிருக்குதுன்னா அது ஒருத்தர் வந்து அறுவடை செஞ்சாதான் வீட்டுக்கு என்ன செய்யும்? விதைச்சதை யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? வாழை கொலை முளைச்சு நல்ல காஞ்சிருச்சு, ரெடி ஆயிருச்சு, அதை அறுவடை செய்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? அறுவடை செஞ்சாதான் வீட்டுக்குள்ள வரும். வாழைக்கொலை இருக்குன்னு சொன்னதுனால வாழைக்கொலை வீட்டுக்குள்ள என்ன செய்யாது? வராது. ஆண்டவர் இருக்கிறார், சபை இருக்குது, ஆராதனை இருக்குது, எங்க சபையில எப்ப பார்த்தாலும் ஜெபம் நடக்கு, இப்படி சொல்றதுனால உள்ள ஒண்ணு என்ன செய்யாது? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி வேணும்னா வந்து அறுத்துட்டு போகணும். அப்படின்னா தான் வீட்டுக்குள்ள போய் களஞ்சியத்தை சேர்க்கலாம். இது வயலு, இங்க விதைச்சு போட்டிருக்கு, எவ்வளவு வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம்?
அது அவரவர் திறமையை பொறுத்து. கர்த்தர் சொன்ன தலைக்கு ஒரு ஓமர் 8 போனார். அந்த ஒரு ஓமர் அந்த நாள் முழுக்க போதுமானதா இருந்துச்சு இல்ல. அப்போ தேவனுடைய வீடு என்பது விதைக்கப்பட்ட இடம். அறுத்தா உண்டு இல்ல. நான் ரூத்த மாதிரி பின்னாடி கிடக்கிறத ஒண்ணு பொறுக்கிட்டு போவேன்னா அதை மட்டும் தான் என்ன செய்யலாம், வீட்டுக்கு அதை மட்டும் தான் என்ன செய்யலாம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அப்பப்ப பாட்டு பாடும்போது திடீர்னு தோணுச்சுன்னா சோத்திரம் 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 சோத்திரம், ஜெபம் பண்ணும்போது தோணுச்சுன்னா ஒரு சோத்திரம் சோத்திரம், ஜெபம் முடிக்கும் போது தோணுச்சுன்னா ஒரு சோத்திரம் சோத்திரம். இதுக்கு பேர் தெரியுமா, அந்த அரிக்கட்டுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா கிடக்கிறத இவளுக்கு அறுக்க மனசுக்கு இல்ல, அதனால கிடக்க சிந்தி கிடக்கிறத என்ன செஞ்சுட்டு போவோம், பிறக்கிட்டு போவோம். இது எத்தனை நாளைக்கு தாங்கும், அந்த ஒரு நாளைக்கு மட்டும். அறுத்துட்டு போறவன் வாரம் முழுக்க வச்சுக்குவான், அள்ளிட்டு போறவன் பிறக்கிட்டு போறவன் அன்னைக்கு மட்டும் இப்படி இருப்பான் இல்லையா. இந்த கால வேளையில தேவனுடைய வீட்டுல அறுக்க வேண்டியதை அறுத்துறணும், எடுக்க வேண்டியதை எடுத்துறணும். தேவன் சமூகத்துல பிரயாசப்பட்டு வாங்க வேண்டியதை வாங்கணும். வாங்கிட்டு போனா என் வீடு நன்மையினால் நிரம்பி இருக்கும். நான் காலாட்களோடு ஓடும்போது அல்ல, நான் ரதத்தோட ஓடினாலும் என் கால்கள் சோர்ந்து போகவே போகாது. என் சூழ்நிலை எவ்வளவு நெருக்கடியா இருந்தாலும் என் வாழ்க்கை சொல்லும், என் ஆத்மா சொல்லும், ஓடு, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த வாரம் தானே கர்த்தர் வந்து சொன்னார், நேற்று தானே கர்த்தர் வந்து சொன்னார், ஓடு. அது ஓட வச்சுட்டே இருக்கும், ஓட வச்சுட்டே இருக்கும். மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ என் ஜெப வீட்டுல மகள பண்ணுவேன்னா அவன் மகிழ்ச்சியை அறுத்துட்டு போகிறான். இந்த கால வேளையில நான் சபைக்குள் எப்படி இருக்கிறேன் என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். நான் சபையில எப்படி இருக்கிறேன், என் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் அறுக்கிறவனாய் வந்தால் என் வீடு நன்மையினால் நிரம்பி இருக்கும் என்று சொல்றாரு. அவன் அறுவடை செய்யல, வந்தான், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே. ஏசா அழுதான் இல்லையா, தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா. இவனுக்கு அதை குறித்த சிந்தையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ அப்பா சொன்னாருன்ட்டு ஒரு நல்ல கொளுத்த கன்று அடிச்சு கொண்டு வர்றான். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிட்டான், அது வேற. இவன் வந்து கெஞ்சினான், ஒரு நன்மை கூட இல்லையா, ஒண்ணு கூட இல்லையா. சேஷ்ட புத்திர பாகத்தையும் எடுத்துக்கிட்டாம, தகப்பனின் ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கிட்டாம, ஒண்ணு கூட இல்லையா. இல்ல, அவ்வளவுதான். உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே. ஏன், துர்ச்சனரோடு ஐக்கியமா இருக்கும்போ நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் ஒன்றும் இருக்காது. அதனால்தான் தாவீது ஜெபம் பண்றாரு, சுத்த இருதயத்தை என்னில் சிரஸ்தயம், நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். ஏன் நடத்தணும், என் கைகளில் தீவனை இருந்தால் தேவனுடைய நன்மையை என்னால் எடுத்துட்டு போக முடியாது. என் கை அழுக்கா இருந்தா அவர் தர்ற நன்மையை வாங்கிட்டு போக முடியாது. அவர் தரலான்னு நினைக்கும்போ என் கை அழுக்கா இருந்தா அவர் தரும்போ என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பெற்றுக்கொள்ளாமல் நான் போனால் என் வீட்டுக்குள்ள இளைப்பு அதிகமாகும், சோர்வு அதிகமாகும், என் வீட்டுக்குள்ள வாழ முடியாது, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது, போராட்டங்கள் எடுத்து நிற்க முடியாது. அப்போ தேவனுடைய வீட்டில் நன்மையை வாங்கணும். இரண்டாவதாக அதே எரேமியா 11:15 அடுத்த பகுதியை பாருங்க. பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள் அப்படின்னு இருக்கு. தாண்டி போக பண்ணுவார்கள். எவர்கள்? அந்த முதல் பகுதி, முதல் வார்த்தையை பாருங்க, துர்ச்சனர். சொல்லுங்க துர்ச்சனர். துன்மார்க்கனோட ஓவரா ஐக்கியமா இருந்தா, துன்மார்க்கனோடையே சமாதானமாய் வாழ்ந்தா, துன்மார்க்கமான காரியங்களையே தூக்கி சுமந்தா, அந்த துன்மார்க்கத்தின் விளைவு என்ன தெரியுமா? பரிசுத்த மாம்சத்தை என் கையிலிருந்து தாண்டி போக பண்ணும். பரிசுத்த மாம்சத்தை என் கையிலிருந்து தாண்டி போக பண்ணும். அப்படின்னா நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய என் ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் சாத்தான் சொல்லுவான், இவன் அழுக்கு வஸ்திரம், இவன் அழுக்கு, இவனுக்கு எப்படி கொடுக்கலாம், இவன் கொடுக்க முடியாது, அழுக்கு, அவன் குற்றப்படுத்துகிறவன். எதுக்கு துன்மார்க்கரோட வாழ வைக்கிறான் தெரியுமா? எதுக்கு துன்மார்க்கமான ஆட்களோட ரொம்ப ரொம்ப ஐக்கியப்படுத்துறான் தெரியுமா? நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள நினைக்கும் போது குறுக்க வந்து நிற்பான். முடியாது.
ஏன் முடியாது? நான் அவன் மேல கிருபை வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னாலும் எடுத்து காட்டுவான். இன்னென்ன பாவம் செய்தவன், இப்படி இப்படி வாழ்ந்தவனுக்கு எப்படி பரிசுத்த மாம்சத்தை, பரிசுத்த நன்மையை கொடுக்க முடியும் என்று பிசாசு போய் நிற்கும் போது தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அமைதியா இருப்பார். என் கைகளில் அசுத்தம் இருக்கும்போ கர்த்தர் செயல்படுவது இல்லை. ஏன் துன்மார்க்கனோடு நடக்காத, தீவனை செய்கிற மனுஷனோட ஐக்கியம் வைக்காத, ஏன் கர்த்தரோடு நட, கொஞ்சம் தெய்வத்தோடு ஐக்கியமாகு, தேவனை ஆராதிக்கிறவர்களோடு ஐக்கியமாகு. ஏன் சொல்றோம்? அப்படி ஐக்கியமாகும்போ நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தாராளமாக அள்ளி தருவார். பரிசுத்தவான்களோடு, அதான் தாவீது சொல்றாரு, நான் பரிசுத்தவான்களோடு நடப்பேங்கிறார். சபை நடுவுல சாட்சி சொல்லுவேங்கிறார். ஏன் சபை, பரிசுத்தவான்கள், ஆவிக்குரியவர்கள், ஆசாரியர்கள், ஏன் இவர்களோடையே தாவீது உருண்டு பிறண்டார்? ஏன்னா அவர்களோடு நடக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஆசை வந்துச்சு. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், ஒரு ஆலயத்தை கட்டணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், பொன்களை சபர்தரிக்கணும், ஆலயத்துக்கு பிளான் பண்ணணும், எப்படி எப்படி ஆராதிக்கணும், ஆசாரியனுக்கு என்ன வஸ்திரம், லேவியனுக்கு என்ன வஸ்திரம், பாட்டு பாடுறவனுக்கு என்ன வஸ்திரம், வேலை செய்யறவனுக்கு என்ன வஸ்திரம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவனுக்கு என்ன வஸ்திரம், இப்படிலாம் யோசிக்க தோணுச்சு. துன்மார்க்கனோடு ஒரு நாள் ஐக்கியமானாரு. அன்னைக்கு என்ன தோணுச்சு? உப்பரிக்கையிலிருந்து பக்கத்து வீட்டை பார்க்க தோணுச்சு இல்லையா? பாவத்தோடு ஒரு நாள் ஐக்கியமானாரு. யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துல யுத்தம் பண்ணல. அன்னைக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் பாவத்தின் சிந்தைக்கு இடம் கொடுத்தாரு. விளைவு பெரிய தோல்வியில கொண்டு என்ன செய்தது? துர்ச்சனன் சாதாரண ஆள் கிடையாது, துன்மார்க்கன் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா பரிசுத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நம்மளை வெளியே தள்ளி கொண்டு போயிரும். பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதுன்னு சொன்னாரே தாவீதுட்ட. பட்டயம் நீங்காதுன்னாரு. அப்ப பட்டயம் நீங்க கூடாத அளவுக்கு அந்த துன்மார்க்கம் அவனை மேற்கொண்டுச்சு. ஆனா நீதிமான்களோட ஐக்கியமா இருக்கும்போ அப்படி இல்லையே. நாத்தாண்ட கூப்பிட்டு சொல்றாரு, நான் கேதுரு மர வீட்டில் குடியிருக்கிறேன், என் தேவனுடைய பெட்டியோ கூடாரத்தில் இருக்குதேப்பா. ராஜாவான உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னைக்கு ஐக்கியம் அப்படி இருந்துச்சு. அன்னைக்கு ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு, நல்ல ஆசாரியர்களோடு, வேத பிரமாணத்தோடு. அதனால ஒரு தரம் அடி விழுந்து ஒருத்தன் செத்தான். நியாயத்தின்படி பார்த்தா கர்த்தர் யாரதான் அடிச்சிருக்கணும்? நியாயத்தின்படி பார்த்தா கர்த்தர் யாரதான் அடிச்சிருக்கணும்? தாவீது தான் அடிச்சிருக்கணும். இதுக்கு முழு காரணம் அவன் தான் தூக்கி மாட்டு வண்டியில் வச்சு உருட்டினான். அப்போ அவனை தான் அடிச்சிருக்கணும். ஆனா கர்த்தர் யாரை அடிக்கல? தாவீது அடிக்கல. யாரை அடிச்சார்? ஊசாயை அடிச்சார். ஊசாயை அடிச்ச கதை வேற, அதுக்கு ரீசன் இருக்கு, அதனால கர்த்தர் அடிச்சார், அதை விட்டுருவோம். ஆனா தாவீது அதை ஒரு பாடமா எடுத்துக்கொண்டான். ஓடிட்டான் வீட்டுக்கு. 3 மாசம் என்ன சொல்லி ஜோம் பண்ணி இருப்பான்னு நினைக்கிய? நானா இருந்தா கண்டிப்பா 3 மாசம் தூங்கி இருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் கொண்டு வந்தது பாதி வழியில ஒருத்தனை கொன்னுருச்சு. எப்படி தூங்க முடியும்? எப்படி அதை யோசித்தாலே பயமா இருக்கும். அப்போ 3 மாசமா ஜோமனி உட்கார்ந்தா 3வது மாசம் கேள்விப்படுறான், ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன செய்தார்? இதை கேள்விப்பட்ட பிறகுதான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். அன்னைக்கு கோபப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு ஏன் கோபப்படலன்னு பார்த்தா அங்க எழுதிருக்கு, என்னாகமத்தில் எழுதிருக்குது, கோகாத்தின் புத்திரர்கள் அதை தங்கள் தோல்ல என்ன செய்யணும்? சுமக்கணும். மாட்டு வண்டில ஏத்தக்கூடாது, மாட்டு வண்டில வேற எதை ஏத்தணும். சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். கண்டுபிடிச்சிட்டான் விஷயத்தை. ஆசாரியனை கூப்பிடுறான், லேவியனை கூப்பிடுறான், எல்லாத்தையும் பேசுறான், எடுக்கிறான். எல்லாருடைய காரியத்தையும் பார்த்தா உண்மைதான், சுமக்கணும். அவர்கள் சுமந்தார்கள், பாட்டு பாடினாங்க, மியூசிக் வாசித்தாங்க, பயங்கர ஆர்ப்பாட்டம் நடந்தது. தாவீது ஒரு சணல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஸ்திரீகளோடு நடனமாடி கர்த்தரை ஆராதித்தான். ஆண்டவர் சந்தோஷமாய் பார்த்தார். அவனுக்கு தம்முடைய நன்மையை கொடுக்க விரும்பினான். அண்ணன் ராத்திரி வீட்டில் படுத்து கிடக்கிறவனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா 3 மாசம் சந்தோஷமா காத்திருந்த அழுது புரண்டுலாம் இந்த நன்மையை வாங்கி இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டிய இதுக்கு பட்ட பிரயாசம் தாவீது தானே தெரியும். அதனால ராத்திரி தூக்கமே வரல. மச்சில் நின்று பார்க்கிறான். ஏன்னா தாவீது நகரமும் அவன் வைத்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் பக்கத்துல. ராஜாவை பார்க்க வர அத்தனை பேரும் எங்க போகலாம்? ஆலயத்துக்கு போகலாம். சோ அப்படிதான் வச்சிருந்தான். இப்ப பார்க்கும்போ அவனுக்கு என்ன தோணுது? நான் மச்சி வீட்டுல உட்கார்ந்துருக்கேன், கேதுரு மர வீட்டுல உட்கார்ந்துருக்கேன், இவ்வளவு பேர் ராஜாவாயிட்டோம்ல. அப்போ ஆண்டவருக்கு என்ன கட்டணும்? ஒரு ஆலயத்தை உண்டாக்கிடணும். ராத்திரி தூக்கம் வரல. கூப்பிட்டா ராத்திரியா நாத்தான் மேல் தீர்க்கதரிசிய அவன் தூக்கத்தை கழிச்சு கூப்பிட்டு வந்து சொல்லுதான், இங்க பாரு உடன்படிக்கை பெட்டி அங்க உட்கார்ந்து இருக்கு. நான் கர்த்தருக்கு என்ன கட்ட போறேன்?
இந்த வாஞ்சை நாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி ஒருத்தர் நினைச்சதில்ல. ரைட், நடக்கட்டும். கர்த்தர் நாத்தான்ட்ட போய் சொல்றாரு, நாத்தானே, நான் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்ட போறேன். தாவீது சொல்றான், கர்த்தருக்கு என்ன கட்ட போறேன்? நான் ஆலயம் கட்ட போறேங்கிறான். தாவீதை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன தர போறேன்? ஒரு வீட்டை கட்ட போறேன். ஏன் வீட்டை கட்ட போறேன்? ஏன்னா நான் இது வரைக்கும் எங்கேயும் அப்படி கேட்டதில்லை, யார்ட்டையும் எனக்கு ஆலயம் கட்டுன்னு கேட்டதில்லை. ஆனா இந்த வாஞ்சம் இருதயத்துக்குள்ள வந்ததுனால ஒன்று பண்ணுவேன். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உன் ஸ்தானத்தை நிலைநிறுத்துவேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளை எவன் தப்பு பண்ணாலும் நான் அடிச்சாவது திருத்துவேன், சரிப்படுத்துவேன். சவுலை விட்டு வளர்க்கிற மாதிரி கிருபையை வளர்க்க மாட்டேன். ஒன்று நீ கட்ட வேண்டாம், உன் பிள்ளை எனக்கு என்ன கட்டுவான்? ஆலயம் கட்டுவான். நான் சந்தோஷமா இருப்பேன்பா. மகிழ்ச்சி. பரிசுத்த மாம்சம் அவன் பக்கம், பரிசுத்த ஆசீர்வாதம் தாவீதின் பக்கம், பரிசுத்த நன்மைகள் தாவீதின் பக்கம். இது எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டான். எப்படி? அவனுடைய ஐக்கியங்கள், அவனுக்கு மேல இந்த வாஞ்ச. நான் சொல்லட்டுமா, நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கீங்களோ அவியலுக்குள்ள இருக்கிறதா உங்கள்கிட்ட என்ன செய்யும் இல்லையா? பிள்ளைகள்ட்ட என்ன கேட்கிறோம்? இது யார்கிட்ட படிச்ச அந்த பாடத்தை? யார் சொல்லி கொடுத்தா? யாரு கேட்கமா இல்லையா? ஏன்? அவிய கூட இருந்தா இவியலும் எப்படிதான் இருப்பாவ, அவியில போலவே தான் என்ன செய்வாவ. அப்ப நம்ம யாரை பார்க்கிறோமோ, யார்கிட்ட பழகிறோமோ, அவிய சுபாவம் நம்மகிட்ட என்ன செய்யும்? ஒட்டிரும். அது பின்னாடியே வந்துரும் இல்லையா? தாவீது நியாயப்பிரமாணத்தோடும் பரிசுத்தவான்களோடும். அதுல இன்னொரு பியூட்டி தெரியுமா? தாவீது ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். அவர் பாட்டு பாடின பாட்டு தான் சங்கீதங்கள் முழுக்க இருக்குது. இவருக்கு வேலை சோழி என்ன தெரியுமா? ஒரு 30-40 பேரை கூப்பிடுவார். நேர்த்தியா வாசிக்கிறவங்கிட்ட இன்னென்ன பாட்டு இப்படி பாடணும் பார், ராகத்தை போடுவார். இவருக்கு வேலையே பாட்டு எழுதுற வேலை தான். அன்னைக்கு மட்டும் ரெக்கார்டிங் இருந்திருந்தா வேர்ல்டுலயே பயங்கரமான பாட்டு யாருடையதா இருக்கும்? தாவீதுட்ட வாசித்தவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, நேர்த்தியாய் வாசிக்கிறவர்கள், நிபுணர்கள். தாவீதே பயங்கரமான மண்டை, அவன் கீழே இருந்த அத்தனை பேரும் நிபுணர்கள். அப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சு நடத்தினா ஆராதனைய பார்க்க அவ்வளோ மகிமையா இருந்துச்சு. ஆண்டவருடைய இருதயம் குளிர்ந்தது எனக்காக. இவனுடைய சிந்தையை பாருங்களேன். தாவீது அவன் ராஜ்யம் செஞ்சானா, யுத்தம் பண்ணானாங்கிறத விட்டுருவோம், அது பிறகு பார்ப்போம். ஆனா அவன் இருந்த காலங்களில் எல்லாம் ஒவ்வொரு பாட்டையும் ஆலயத்தில் உட்கார்ந்து பாடுவான், மியூசிக் வாசிப்பாங்க. அங்க தாவீதை எங்க பார்க்கலாம்னா, அரண்மனையில பார்க்கறத விட எங்க பார்க்கலாம்? எப்படிங்க கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்காம இருப்பார்? எப்படிங்க தாவீதை பலப்படுத்தாம இருப்பார்? ஆசெல்லாம் கர்த்தருக்காக, வாஞ்சையெல்லாம் கர்த்தருக்காக. ஏதாவது செய்யணும். அவன் ராஜா, அவனுக்கு பொறுப்பு இருக்குது. தேசத்தை கவனிக்கணும், ஜனங்களை பார்க்கணும். யாராவது ஒருத்தர் கர்த்தரை ஆராதிக்க வந்தா, ஆராதிக்கிற வாசல்ல யார் உட்கார்ந்துருப்பா? தாவீது. இவனை தாண்டி தான் உள்ளது போனோம். ஏன்னா இவன் வெளியே பாட்டு பாடிட்டு இருப்பான். இவன் பாட்டு சத்தத்தை கேட்கவே கூட்டம். யோசித்து பாருங்க. பரிசுத்த மாம்சத்தை தாவீது கையில் வைத்திருந்தான். எரேமியால சொல்றாரு, ஆனா எனக்கு பிரியமானவள் துன்மார்க்கனோட வாழ்றா, துர்ச்சனரோடு ஜீவிக்கிறான். அவன் ஆலோசனை கேட்டு வீட்டில் எல்லாத்தையும் செய்யறான். அவன் வாஸ்து பார்க்கறான், இவன் வாஸ்து பார்க்கான். அவன் வடக்கு கிழக்கு பார்த்தா இவனும் வடக்கு கிழக்கு பார்க்கான். அவன் செவ்வாய் வெள்ளி பார்த்தா இவனும் செவ்வாய் வெள்ளி பார்க்கறான். என்னத்தை வச்சு இவனை ஆசீர்வதிக்க? என்னத்தை வச்சு இவனை பலப்படுத்த? அவன் தான் ஜோசியக்காரன் தேடி போனா, இவனும் ஜோசியக்காரன் போறான். அவனும் நாள் பார்த்தா இவனும் நாள் பார்க்கான். அவனும் அந்த கேலண்டர் திருப்பி பார்த்து நேரத்தை பார்த்தா தான் என்ன செய்யறான் இல்லையா? நான் செல்லனை பார்ப்பேன். நம்ம விசுவாசிகளை சோதிச்சிருக்கிறேன் நிறைய பேரை. அந்த டைமிங், நான் ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறேன், ஏன்னா உங்களை சோதிக்கிறதுக்காக. சொல்லுவா பாஸ்டர் கரெக்டாக 11:30 வந்துருங்கம்பா. அதை திருப்பி பார்த்தா 11 to 12 நல்ல நேரம் இருக்கும், கரெக்டா இருக்கும். அதனால என்கிட்ட 11 சொல்லுவாங்க. ஆனா அதுல போட்டிருக்கும் 12 to 12 தான் போட்டிருக்கும். நான் கரெக்டா 12 தான் போவேன். அப்பதான் அவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ நேரத்தை எங்கெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அதனால சிலரை சோதிப்பதற்காகவே வீட்டில் 2 கேலண்டர் வச்சிருக்கிறேன். இதுக்காக தமிழ் கேலண்டர் பார்க்கணும். நம்ம நிறைய நேரத்துல அவர்கள் என்ன செய்கிறார்களோ, பிறகு எப்படிங்க கர்த்தர் தம்முடைய நன்மையை நமக்கு தர முடியும்? அவன் ஆண்டவரே என்னை ஆசீர்வாதியம், என்னை பலப்படுத்த. எப்படி பலப்படுத்த? பண்றதெல்லாம் உலகத்தான் என்ன சொன்னானோ அத்தனை என்ன செஞ்சிட்டோம். அவன் என்னெல்லாம் பண்றானோ அத்தனை என்ன செஞ்சாச்சு. அவன் தேங்காய் கொண்டு சொன்னா தேங்காய் கொண்டு வந்துருவோம். அவன் அரிசி வைக்க சொன்னா அரிசி வச்சிருவோம். அவன் வெத்தலை பாக்கு வைக்க சொன்னா வெத்தலை பாக்கு வச்சிருவோம். அவன் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே இறங்கும் அப்பா சோத்திர ஆண்டவரேனா வாய்ப்பு இல்லை ராசா. அவர் அங்கே நின்றுவார், கீழே என்ன செய்ய மாட்டார். அம்மா அந்த பஞ்சாயத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்,
பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ. பிறகு சோமணி தான் செஞ்சேன், என் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி நடக்கும்னா அவர் சொல்றார், ஏன்ட்ட எப்போ கேட்ட, நான் எப்போ சொன்னேன் செய்ய சொல்லி, நீ யா செஞ்ச, நீ யா பண்ண. துர்ச்சனரோடு சொல்லுங்க, துர்ச்சனரோடு அவன் என்ன பண்றானோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஆண்டவரே நான் பரிசுத்த மாம்சத்தை தாண்டி போக பண்ணும். நீ யாரோட ஐக்கியமா இருக்கிறீர்கள்? ஏன் நான் இளைத்து போனேன்? ஏன் என்னால் வாழ முடியலை? அந்த வீட்டுக்குள்ள ஏன் என்னால் ஜீவிக்க முடியலை? அந்த பிரச்சனை ஏன் என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை? இந்த நெருக்கத்தை தாண்டி என்னால் நன்மையை ஏன் பார்க்க முடியலை? நான் ஏன் சோர்ந்து போகிறேன்? ஏதோ ஒரு பகுதியில் பரிசுத்த மாம்சத்தை சாத்தான் தாண்டி போக பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ நான் செய்ய வேண்டியது சில ஐக்கியங்களை விடணும், சில ஆலோசனைகளை விடணும், சில பழைய கிரியைகளை விடணும், சில பழைய சுபாவங்களை விடணும். இதெல்லாம் விட்டுட்டு நான் ஐக்கியமாக வேண்டியது இயேசுவோடு. அவர் கைப்பிடிச்சு நடக்கணும். நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஒரு காரியமா நமக்கு பிடிச்சிருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும், வைக்கணும். இதுல நாள் பார்த்து, நேரம் பார்த்து, நிலம் பார்த்து, அதை பார்த்து இல்லை இல்லை. கர்த்தர் நம்மளை நடத்துற பாதையில நம்ம ஓடணும். நாம் துர்ச்சனரோட வாழ்றதுனால தான் எங்க இழைச்சி போயிட்டோம் தெரியுமா? குடும்பத்துக்குள்ள இழைச்சி போறோம். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியல, வீட்டுக்குள்ள வாழ முடியல, வாழவா வேண்டாமாங்கிற அளவுக்கு பிரச்சனை போகுதில்ல, நெருக்கங்கள் அவமானங்கள் மெஞ்சுதில்ல. ஏன்னா நான் செய்த சில துர்ச்சன கிரியைகள். இதையெல்லாம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நம்ம அன்னையோன்னு சொன்னான். தம்முடைய பரிசுத்த மாம்சத்தை, தம்முடைய பரிசுத்த வல்லமையை நம்மிலே வைக்க வல்லவராயிருக்கிறார். ஆமே. ஏன் திருவிருந்தில் பங்கெடுக்கிறதுக்கு அவ்வளோ பயபக்தி, அவ்வளோ ஜெபம், அவ்வளோ நடுங்குறோம்? ஏன்னா அந்த அப்பம் அவருடைய மாம்சம் இல்லையா? அவருடைய பரிசுத்த மாம்சம். அந்த சரீரத்தை நமக்கு ஈந்திருக்கிறார். அதை கையில் எடுக்கும்போது ஒரு பயம் வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார், தன் சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த மாம்சத்தை கையில் எடுக்கும்போது அதான் சொன்னார், அபாத்திரமாய் ஒருவனும் புசியாதபடிக்கு ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு. அபாத்திரமாய் புசிக்கிறவன் வியாதிப்படுவான், மரணத்தை கூட சந்திப்பான். அபாத்திரமா வந்துடாத. ஏன் பவுல் தெளிவா சொன்னார்? அது பரிசுத்த மாம்சம். அப்போ கிறிஸ்துவின் பிரசன்னம், கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நிலைக்கணும்னா என் ஐக்கியம் கொஞ்சம் கர்த்தரோடு என்ன செய்யணும்? இருக்கணும். என் ஐக்கியம் கர்த்தரோடு இருந்தா நம்மளை பார்த்தாலே தெரியும். நம்ம ஆராதனை, நம்ம ஜெபம், நம்முடைய உபவாசம், நமக்கு தேவனுக்குள்ள ஐக்கியங்கள் வித்தியாசப்படும். கர்த்தர் நம்மளை வித்தியாசமா நடத்துவார். எங்கிருந்தாலும் நம்ம சத்தம் உயர்ந்திருக்கும், எங்கிருந்தாலும் நம்ம சத்தம் ஆராதிக்கும். நம்மளால சும்மா இருக்க முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது. யார் பார்த்தாலும் பார்க்கட்டாலும் நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும். ஏன்னா நான் பரிசுத்தரோடு ஐக்கியமா இருக்கிறேன். தெய்வத்தோடு ஐக்கியமா இருக்கிறவன் பாட்டு பாடுவான், ஆராதிப்பான். அவன் பஸ்ன்னு பார்க்க மாட்டான், ஸ்கூல் பார்க்க மாட்டான், காலேஜ் பார்க்க மாட்டான். இருக்கிற இடத்துல தன்னை கர்த்தரோடு இணைத்துக் கொள்வான். அவன் தன்னை வித்தியாசப்படுத்துவான். இவன் ஆராதிக்கிறவன், இவன் ஜெபிக்கிறவன், இவன் கர்த்தருக்குரியவன். வித்தியாசப்படுத்துவான். அவனை தேடி பரிசுத்த ஆசீர்வாதம் வரும், அவனை தேடி பரிசுத்த நன்மை வரும். அவன் தேவனுடைய வீட்டில் வரும்போது காத்திருக்கும். இவன் இன்னைக்கு வருவான், இந்த வாரம் வருவான், இந்த கிருபை அவனை கொடுக்கணும், இந்த நன்மையை கொடுக்கணும். அது காத்திருக்கும். ஏன்னா நான் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு என் கைகளை சுத்தப்படுத்தும் போது, என் கைகளை குலுக்குவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் ஆயத்தமா இருப்பார். நான் பரிசுத்தமா இருக்கும்போ, நான் ஆயத்தமா இருக்கும்போ என் கைகளில் அந்த நன்மையை வந்து வைப்பதற்கு அவர் ஆயத்தமா இருப்பார். தாவீதுக்காய் ஆயத்தமா இருந்தாரு. அவன் உமக்கு வீடு கட்டுவேங்கிறான், அவர் சொல்ற உனக்கு வீடு கட்டுவேங்கிறார். ரெண்டு பேரும் போட்டி போடுறாவ. எப்படி இந்த ஆசீர்வாதங்கள், எப்படி இந்த நன்மை? அவன் ஐக்கியம். அவன் கர்த்தரோடு வைத்த ஐக்கியம். அதே தாவீது ஒரு நாள், ஒரு சாயங்காலம் தான் பாவத்துக்கு அடிமையானான், பாவத்துக்கு இடம் கொடுத்தான். எவ்வளவு தூரம் ஓட வேண்டியிருந்தது, எவ்வளவு தூரம் நஷ்டத்தை அடைய வேண்டியிருந்தது. துர்ச்சனரோடு வச்ச ஒரு ஐக்கியம் அவன் வாழ்க்கையவே அசைச்சிருச்சே. ஒரு பத்சேபாளிடத்தில் வந்த பாவம் அவளை அடைஞ்சதுனால உரியாவை கொன்றான். உரியாவை கொன்று அந்த பாவத்தை மறைச்சான், எல்லாத்தையும் செய்தான். கர்த்தர் சொல்லிட்டாரு, பட்டயம் விட்டு என்ன செய்யாது. அப்போ பாவத்தோடு வச்ச ஒரு ஐக்கியம் அவன் அடைய வேண்டிய அநேக நன்மைகளை அவனை விட்டு தள்ளி கொண்டு போகுது. சாதோக் என்கிற ஆசாரியன் என்று சொல்றான், கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தா இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்க வருவேன். ஒருவேளை உன் மேல எனக்கு பிரியம் இல்லை என்பார் ஆகில் அவர் பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. நேற்று வரைக்கும் உடன்படிக்கை பெட்டியோட வாழ்ந்தவன் இன்னைக்கு சொல்றான், இதை பார்க்க முடியுமா முடியாதா எனக்கு தெரியல.
நேற்று வரைக்கும் பிரசன்னத்தோட வாழ்ந்தோம், இப்ப சொல்றான் இந்த பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல, தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிட்டேன். தாவீதை போல நம்ம இருதயம் மாறணுங்க. கர்த்தரை தேடணும்னாலுமே முழுசா தேடுவான், அலனும் மன்னிப்பு கேட்கனாலும் முழுசா மன்னிப்பு கேட்பான். அதாங்க தாவீது. அவன்கிட்ட அறகுறையே இருக்காது. அங்க ஆண்டவரோடு ஐக்கியமாகனாலும் 100க்கு 100 இருக்கும், கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்கனாலும் 100க்கு 100 இருக்கும். அதுல காம்ப்ரமைஸே பண்ணல. ஆண்டவர் அதே தாவீது அதே ஸ்தானத்துல திரும்ப தூக்கி விட்டார்ல. கொஞ்ச நாட்கள் வனாந்தரங்களை திரிந்து அலைந்தான், ஒலிவ மலையில திரிந்து அலைந்தான், யோர்தானை கடந்து போனான். ஆனால் தாவீதை கர்த்தர் திரும்ப கொண்டு வந்தார். அவருடைய வாசஸ்தலத்தை பார்க்கும்படி கர்த்தர் கொண்டு வந்தார், அவருடைய மகிமைக்குள்ள திரும்ப கொண்டு வந்தார். அதனால்தான் தாவீது திரும்ப வந்து தேவனுடைய ஆலயத்துக்கான அனைத்து காரியங்களையும் செய்தான். இந்த கால வேளையில நான் யாரோடு ஐக்கியமா இருக்கிறேன், நான் அதிகம் யாரோடு பழகுகிறேனோ அவர்கள் மேல இருக்கிற சுபாவம், அந்த வாசனை நம்மில வீச ஆரம்பிச்சிடும். கவனமா இருப்போம். ஒன்று, சோர்ந்து போக முதல் காரணம் பரிசுத்த வீட்டில் நன்மையை வாங்காததினால். 2, சோர்ந்து போக காரணம் பரிசுத்த மாம்சத்தை தாண்டி போக பண்ணினதினால், தேவனுடைய பரிசுத்த நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் போனதினால். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் வேகமாய் முடிக்கிறேன். இந்த ஜனங்கள் சோர்ந்து போறதுக்கு அல்லது விழுந்து போறதுக்கு இன்னொரு காரணம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எரேமியா 13:23 எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய கூடும். இங்க ரொம்ப ஆழமா சொல்றாரு ஆண்டவர். ஒரு 2 மிருகத்தை வச்சு சொல்றாரு. ஒரு மிருகத்தை வச்சு, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? ஆப்பிரிக்காக்காரன் தன் தோலை என்ன செய்ய முடியாது, எத்தியோப்பியன் ஆப்பிரிக்கன்ஸ் அவன் தன் தோலை மாற்ற முடியாது. சிவிங்கி தன் புள்ளிகளை சரத்திலிருந்து மாற்ற முடியாது. என்ன சொல்றாருன்னா, தீமை செய்ய பழகின இந்த ஜனம் நன்மை செய்கிறதுக்கு மாறவே மாறாதுங்கிறார். தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய கூடுமானால் கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய கூடும். அப்படின்னா அதை மாற்ற முடியாது, ஒன்னையும் என்ன செய்ய முடியாது, ஒன்னையும் மாற்ற முடியாது. இது ஆபத்து. ஆண்டவர் நம்மளை பார்த்து இவனை மாற்ற முடியாது நினைக்கிறது என்னது? ஆபத்து. நம்முடைய கண்ட்ரோல் கர்த்தர் கையில் இருக்கணும். என்னை உடைப்பதற்கும் என்னை நொறுக்குவதற்கும் கர்த்தர் கையில் அனுமதி கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் சொல்லட்டுமா, நீங்க ஒப்பு கொடுக்காம கர்த்தர் உடைக்கவே மாட்டார், உடைக்க முடியாது. நீங்க ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் என்ன செய்வார், ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவரே மாத்தங்கப்பா உடைங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், வந்துருவார், உடைச்சிருவார். உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்காம இதயத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அவர் உடைக்கிறது இல்லை. ஒரு வசனத்தை பாருங்க. ஆமே, அதே எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. 6:29 துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம், பாருங்க, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிட்டு. அப்படின்னா அவர் பிரயாசப்பட்டு பார்த்தார், இவனை திருத்திடலாம் சரிப்படுத்திடலான்னு பார்த்தார். ஆனா வசனம் சொல்லுது, அவருடைய பிரயாசம் எப்படி ஆயிட்டான், விருதாவா போயிடுச்சு. ஏன்னா ஈயம் அழிஞ்சிருச்சு, துருத்தியும் வெந்துருச்சு. சரி, இவனை சரிப்படுத்தலாம் பார்த்தா முடியல. 30ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி நான் ரிஜெக்ட் பண்ணேங்கிறார். அவனை தள்ளிட்டேன், வேண்டாம். ஏன்னா என்னால உருக்கி பார்த்தேன், சரிப்படுத்தி பார்த்தேன், மாத்திலாம் நினைச்சேன். அவன் தன்னை மாற்ற ஒப்பு கொடுக்காததுனால புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. இது பெரிய ஆபத்து. என்னை புடமிடுகிறவருடைய பிரயாசம் விருதாவாய் போக கூடாது. என் மேல கை வச்சிட்டாருன்னா அவர் நினைக்கிற விதத்துல என்னை வணங்கிடணும். அவர் மட்டும் தொட்டுட்டாருன்னா அவர் எதிர்பார்க்கிற விதத்துல என்னை மாற்றுவதற்கு அவர் கையில விட்டு கொடுத்துடணும். அவர் உடைப்பதற்கும் அவர் நொறுக்குவதற்கும் அவர் புடமிடுவதற்கும் நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தா என்னை ஒரு ஆயுதமாய் மாற்றுவார். நான் விட்டு கொடுத்தா
நான் ஒப்பு கொடுக்க தான். அவர் சொல்றாரு, இப்ப சிவிங்கி புள்ளைய மாத்த முடியல, எத்தியோப்பியன் தோலை மாத்த முடியல. ஏன்? அவன் ஒப்பு கொடுக்கல. அது மாத்த முடியாது போல இவனும் தன்னை மாற்ற அர்ப்பணிக்கல. அப்ப யோசித்து பாருங்க, இவ்வளவு பெரிய இந்த ஜனத்தினுடைய நிலைகளை பாருங்க. தங்களை உடைப்பதற்கும் தங்களை மாற்றுவதற்கும் தேவன் கையில ஒப்பு கொடுக்கல. அவர் சொல்ற, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பெறுன்னு சொன்னார். களிம்பை நீக்க ஒப்பு கொடுக்கணும். களிம்பை சும்மா நீக்க முடியாது, அது அக்கினினால் தான் புடமிட முடியும், அக்கினினால் தான் சரிப்படுத்த முடியும். அதுல இருக்கிற ஈயத்தை நீக்கணும். ஏன்னா வெள்ளியும் ஈயமும் கலந்தா வித்தியாசம் தெரியாது. ஈயத்தை நீக்கினா தான் சுத்த வெள்ளி கிடைக்கும். கர்த்தர் சொல்றாரு, புடமிட்டு பார்த்தேனா அவன் புடமிட ஒப்பு கொடுக்கல. அவர் சொல்றாரு, நான் பட்ட பாடெல்லாம் வீணா போச்சே, இவனை கையில் எடுத்து எப்படியாவது உருவாக்கலாம் நினைச்சேன், இவனை கையில் எப்படியாவது கையில் எடுத்துடலாம், இவனை ஆசீர்வதிச்சலாம் நினைச்சேன், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சலாம் நினைச்சேன், கிருபைகளை கொடுத்து கொஞ்சம் பலப்படுத்தலாம் நினைச்சேன், என் ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றலாம் நினைச்சேன். முடியலையே. ஏன் முடியல? விட்டு கொடுக்காததுனால. அதனாலயாக்கும் நம்ம வீடுகளுக்குள்ள தோத்து போனது. அவரால் மாற்ற முடியல. நம்ம கோபத்தை மாற்ற இடம் கொடுக்கல, நம்ம வைராக்கியத்தை மாற்ற இடம் கொடுக்கல, நம்முடைய பிடிவாத குணத்தை மாற்ற இடம் கொடுக்கல. கர்த்தட்ட நம்ம என்னைக்கா சொன்னோமா என்னை மாத்துன்னு சொன்னோமா? இன்னைக்காவது போய் ஆண்டவர் இந்த கோபத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனை, இந்த கோபமே வேண்டாம்ப்பா என்னை மாத்துறேன் சொன்னோமா? என்னைக்காவது இந்த பிடிவாத குணம் தான் எனக்கு நன்மைகளை வர விடல, அதான் இந்த குணம் வேண்டாம் சொன்னோமா? என்னைக்காவது சொல்லல. கர்த்தர் எப்படி மாற்ற முடியும்? அவர் மாத்தலாம் நினைச்சார், ஆசீர்வதிக்கலாம் நினைச்சார், நன்மை கொடுத்துடலாம் நினைச்சார். நம்ம தான் ஒப்பு கொடுக்கலையே. அவர் சொல்றாரு, என் பிரயாசங்கள் வீணா போயிற்று. இந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒருத்தரை பார்த்து, நான் இவன் மேல் பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்று என்று சொல்வாரானால் அவன் வாழ்க்கை எவ்வளவு தோத்து போயிருச்சு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் கருப்பா இருக்கிறவனை வெள்ளையா மாத்திடுறான். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் புள்ளி இல்லாத மிருகங்களை உருவாக்குறான். அப்போ மனுஷன் டெக்னாலஜியை வளர்த்தெடுத்து ஒரு விஷயத்தை மாத்திட்டான். நம்மளை மாத்த இன்னும் கர்த்தர் கையில் என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியாவது என்னத்தையாவது கெமிக்கலை ஊத்தியாவது கருப்பா இருக்க தோலை வெள்ளையா என்ன செஞ்சிடறான்? மாத்திடுறான். நீளமா இருக்கிற மூக்க சின்னதா மாத்திடுறான். நல்லா இல்லாத கண்ணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரா மாத்திடுறான். இல்லையா? அவனே மாத்த தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். கஷ்டம்தான், பாடுதான், ஒப்பு கொடுக்குறான்ல. நம்மளை இன்னும் ஒப்பு கொடுக்கலையே. அவர் நம்மளை உருவாக்க தான் நினைச்சார். ரதங்களுக்கு முன்ன ஓடும்படி இவனை உருவாக்கிடலாம், இவன் கால்களை பலப்படுத்தலாம் நினைச்சா நம்ம காலை ஓடிச்சலாம் போட்டிருக்கோம். இவனை கைகளை பலப்படுத்தலாம். யோர்தானே தடுத்து நிறுத்துற அளவுக்கு எலியா சால்வை தூக்கி அடிச்சான், யோர்தான் பிளந்துச்சு. எலிசா சால்வை தூக்கி அடிச்சான், யோர்தான் பிளந்துச்சு. அப்படி இவனை மாத்திடலான்னு பார்த்தா நம்ம நாகமானுக்கு பின்னாடியில ஓடிட்டு கிடக்கிறோம். இல்லையா? ஏதாவது செய்யலான்னு கர்த்தர் நினைச்சா அதுக்கு ஏற்றாறு போல நம்மளை ஒப்பு கொடுக்கலையே. யோசேப்பு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தானே ஆண்டவர் 13 வருஷம் அவனை புடமிட்டார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. 105 சங்கீதம் 17, 18, 19, 20 வாசிங்க. 105 சங்கீதம் 18, 19, 20. 105 சங்கீதம் 18, 19, 20. ஒடுக்கினார்கள், அடைப்பட்டிருந்தது. அவருடைய வசனம் அவனை எத்தனை வருஷம்? 13 வருஷம். எது புடமிட்டது? அப்ப யோசேப்ப ராஜஸ்தானத்துல நிறுத்துவதற்கு கர்த்தர் எத்தனை வருஷம் புடமிட்டார்? 13 வருஷம். இல்லையா? இவனை எடுத்தவனே கொண்டு போய் விட்டுருந்தா, ராஜாவா இருந்தா மொத வேலையை அண்ணன்மார ஜோலி முடிச்சிருப்பான். ஏற்கனவே அண்ணன்மார் பண்ற துன்மார்க்க இவனுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது, அடிக்க முடியல. இல்லைன்னா காத்தாமட்டில் என்ன செஞ்சிருப்பான்? ஒருவேளை ரூபனுக்கு பதில் இவன் மூத்தவனா இருந்திருந்தா ஒருத்தன் துன்மார்க்கம் பண்ணும் போதெல்லாம் சாவட்டி மிதிச்சு மண்டையை என்ன செஞ்சிருப்பான்? உடைச்சிருப்பான். அவனை கண்டை எல்லாம் மயந்திருப்பாங்க. இவன் கடைசி, அதனால யாரையும் அடிக்க முடியாது. ஒருவேளை போன உடனே கர்த்தர் ராஜ மரியாதை கொடுத்திருந்தாருன்னா அந்த பவர்ல என்ன செஞ்சிருப்பான்? யூதாவுக்கு லெஃப்ட்ல விட்டுருப்பான், ரூபனுக்கு லெஃப்ட்ல விட்டுருப்பான். ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். ஆனா தன் சகோதரரை பராமரிக்கிற அளவுக்கு இவனை பக்குவப்படுத்தினது புடமிட்டது. தன் சகோதரனை பார்த்து சொல்ற, நான் என்ன தேவனாப்பா உங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்?
இந்த கேரக்டரை கொண்டு வர 13 வருஷம் மிதிச்சார். 13 வருஷம் உருவாக்கினார். அவனுக்கு இந்த குணம் வரணும். பரவாயில்லப்பா, நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் என்னை தூக்கி போட்டாலும் பரவாயில்லப்பா. அன்னைக்கு தூக்கி போட்டது என்ன, ஒரு 13 வருஷம் கஷ்டமாக இருந்துச்சு. இவன் பாரு, நான் ராஜாவாயிட்டேன், எகிப்திலே பெரியவன், என்ன வேணாலும் செய்யலாம்ப்பா, நீ சந்தோஷமா இரு. தன் குடும்பத்தை அந்த 70 பேரை பராமரிக்கிறதுக்கு ஒரு கேரக்டரை இவனுக்குள்ள உருவாக்க கர்த்தர் எத்தனை வருஷம் புடமிட்டார் பேசுங்க. அவ யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட அவனை எவ்வளவா ஒப்பு கொடுத்தான். நான் ஏன் ஒப்பு கொடுக்கல? நம்ம ஒப்பு கொடுக்காததுனால தான் கர்த்தர் சொல்றாரு, என் பிரயாசம் அவனில் வீணா போயிட்ட. ஒரு மாசமா அவனை பிரயாசப்படுறேன், அவனை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறேன், முடியலையே. கர்த்தர் அன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாரு, உன்னை ஓட வைக்கலான்னு நினைக்கிறேன், முடியல. உன்னை ரதத்துக்கு முன்ன கொண்டு போய் நிப்பாட்டலான்னு பார்க்குறேன், இந்த பிரச்சனைக்கு முன்ன கொண்டு விட்டு ஓட விடலான்னு பார்க்குறேன், முடியலையே. நீ ஒப்பு கொடுக்க மாட்டேன்றிய, அந்த விஷயத்தை விட மாட்டேன்றிய, அந்த புள்ளிகளை மாற்ற விட மாட்டேன்றிய, அந்த கருப்பு தோலை மாற்ற விட மாட்டேன்றிய, நான் உன் மேல கை வைக்க விட மாட்டேன்றிய. கொஞ்சம் ஒப்பு கொட, கொஞ்சம் விட்டு கொட, நான் மாத்துவேன். கொஞ்சம் புடமிட ஒப்பு கொட. அப்போ என்னை புடமிட ஒப்பு கொடுத்தால் என்னை காலாட்கோடோடு அல்ல, ரதங்களோடு ஓட வைப்பார். புடமிட ஒப்பு கொடுத்தால் ரதங்களுக்கு முன்ன என் வாழ்க்கை மாறதாங்க ஓட்டம் வேகம் அதிகரிக்கும். என் வாழ்க்கை மாறதான். நான் இப்போ எனக்கு ஒரு ரேஸ்ல ஓடணும் ஆசைன்னா, இந்த உடம்பை வச்சுட்டு என்னால ஓட முடியாது, சத்தியமா முடியாது. இந்த உடம்ப அந்த ஓட்டத்துக்கு ஏற்றார் போல தகுதிப்படுத்தணும், மாற்றணும். அதுக்கு டயட் ஃபாலோ பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ஓடணும். நான் டெய்லி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நான் டெய்லி பிரயாசப்பட்டா ஒரு போட்டியில என்னால ஜெயிக்க முடியும். ஒரு ஒலிம்பிக்ல போய் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா ஒரு நாள் நடக்கிற சம்பவம் அல்ல, அவன் அதற்காக பல வருஷங்கள் பிரயாசப்படுகிறான். தலதெறிக்க ஓடுறான், ரோட்ல ஓடுறான், எங்கெல்லாம் ஓட முடியுமோ ஓடுறான், மலைகள்ல ஓடி பார்க்கறான், அப்படியே வேகம் அதிகரிக்குமா தேடுறான். அப்ப யோசித்து பாருங்க, தன்னை பிராக்டிஸ் பண்றான். எதற்காக? ஒரு நாள் ஓடணும், அந்த ஒரு நாள் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஒரு நாள் ஓட்டம், அந்த 2 நிமிஷம் அந்த 4 நிமிஷத்தை ஜெயிச்சிடணும், அவ்வளவுதான். அதற்காக அவன் அவ்வளவு பிரயாசப்படுறான். தன்னை மாத்துறான் இல்ல, சாப்பாடை மாத்துறான், எல்லாத்தையும் மாத்துறான் இல்ல. சுனிதா வில்லியம்ஸ் அங்க எங்க போயிட்டு வந்தாவ, ஸ்பேஸ் போயிட்டு வந்தாவல்ல, அவிய அங்க போறதுக்கு முன்னாடி 5 வருஷமா சோறு கிடையாது. 5 வருஷம் அப்ப இந்த பண்ணு சாப்பிட முடியாது, பர்கர் திங்க கூடாது, சிக்கன் திங்க கூடாது. 5 வருஷமா ஸ்பேஸ்ல என்ன சாப்பாடோ அதே சாப்பாடு என்ன செய்யணும், இங்க சாப்பிடணும். 5 வருஷம் அந்த ஸ்பேஸ்ல என்ன ட்ரெஸ் போட்டிருக்கணுமோ அதை போட்டு என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். 5 வருஷம் அந்த ஸ்பேஸுடைய கிராவிட்டி எப்படி இருக்குமோ அதே போல செயற்கை செய்யப்பட்ட ஒரு கிராவிட்டி ரூம்ல வாழ்ந்து பழகணும். அங்க பாத்ரூம் போனா எப்படி போகணுமோ அதுங்க பழகணும். எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்படி பழகினா தான் அவளை எங்க கூட்டு போக முடியும், ஸ்பேஸுக்கு. நம்மெல்லாம் கூட்டு போனா பாதியில அவ்வளவுதான். அங்கே பரலோகமே சொந்தமே இந்தா 10 நூற்ற வேண்டிதான், மேலேயே கூட்டு போக முடியாது. ஏன் முடியாதுன்னா அவன் தன்னை மாற்ற ஒப்பு கொடுத்தான். அந்த கிராவிட்டிக்கு ஏத்தாற்போல மாத்திக்கிட்டான்ல. எனக்கு இறைச்சி தான் பிடிக்கும், எனக்கு இந்த ஃபுட்டு தான் பிடிக்கும் சொல்லல, தன்னை மாற்றிக்கொள்ள ஒப்புக்கொண்டான். அவங்க இறங்கின உடனே எல்லாரும் சொன்னது, அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு வந்தாங்க. 2 மணி நேரத்துல அவங்க எழும்பி நின்றுட்டாங்க அப்படின்னு பெருசா சொன்னாங்க. ஏன்னா ஸ்பேஸ்ல இருந்து வந்தவங்க 2 மணி நேரத்துல எழும்ப முடியாது, 24 மணி நேரமாவது ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2 மணி நேரத்துல எழும்பி நின்னாங்களாம். ஏன்னா அவங்க அங்கேயே அப்பப்போ யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, தங்க பாடியை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. அதனால ஸ்பேஸ் விட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் கால் ஊனம் முடிஞ்சிருச்சு, எழுப்பிட்டாங்க. பழக்கம் தன்னை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நான் உன்னை ஒரு ஆயுதமாய் மாற்ற நினைக்கிறேன், நீ தான் ஒப்பு கொடுக்கல. உன் புள்ளிய மாற்ற நினைக்கிறேன், நீ ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுக்காம கர்த்தாவே எனக்கு அற்புதம் செய்யணும், கர்த்தர் அற்புதம் செய்கிறது. அவிவிசுவாசிக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அவன் எந்த சாக்கடையில் கடந்துட்டு இயேசுவேனாலும் உடனே இறங்குவார். நம்மை சாக்கடையில் கடந்தா இறங்கலாம் மாட்டார், எந்திரிச்சு வெளியே வாம்பார். வெளியே வந்துட்டு அப்புறம் என்ன செய்வோம், நீ கூப்பிடுறதா இருக்கட்டும், சாக்கடை விட்டு என்ன செய், வெளியே வா. நீ ஒன்றும் பண்ணி கூட்டம் கிடையாதுல்ல, அட்டு மொந்த தானே, வெளியே வா. வந்ததுக்கு அப்புறம் கழுவலாம், சுத்திகரிக்கலாம், அப்புறம் உன் காயம் என்னன்னு செய்யலாம். சபைக்குள்ள பிரமாணம் வேற, மற்றவனுக்குள்ள பிரமாணம் வேற இல்லையா? ஒரு வீட்டுக்கு விருந்துக்கார பிள்ளையே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விருந்துக்கார பிள்ளை டக்குன்னு கீழே விழுந்துட்டா நம்ம என்ன செய்வோம், ஓடிப்போய் என்ன செய்வோம்,
தூக்கிட்டு என்னமா பார்த்து போடியுமோ. நம்ம பிள்ளைகள் தான் என்ன செய்வோம்? லூசு, அறிவு கட்டவன், முட்டாளு, பாத்திர தெரியாது, கண்ணு பெதடிலே இருக்குது. எதுக்கு சொல்றோம்? நம்ம பிள்ளைக்கு அங்க ஏன் திட்டு விழுது? ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த வீட்டை பத்தி, இங்க படி இருக்குன்னு தெரியும், இங்க சேர் கிடக்குன்னு தெரியும், அப்ப திட்டுறோம். ஆனா புதுசா வந்த பிள்ளைக்கு தெரியாது, அது புதுசு நம்ம வீட்டுக்குள்ள, அது தடுமாறுது, அது கீழே விழுது, தூக்கி விடுறோம் இல்லையா? ஆண்டோடைய சமூகத்தில் அப்படிதான். நம்ம 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 ஆண்டவரேன்னு கூப்பிட்ட உடனே அவர் இறங்குவார் நம்ம நினைக்க கூடாது. அவர் சொல்றது எலும்பு, இருக்கிற இடத்த விட்டு எழும்பி வா வா. என்ன பிரச்சனை? பிரச்சனையே கேட்கல, சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துறார், கழுவுறார். அப்புறம் தான் பார்த்தா காயம் தெரியுது இல்லையா? சில பைத்தியக்காரங்களை பிடிச்சி, முடி வளர்ந்தவங்களை பிடிச்சி, சில சமூக ஆர்வலர்கள் அவங்க முடியெல்லாம் வெட்டி விட்டு தலையெல்லாம் ஷாம்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ண பிறகு பார்த்தா அங்கங்கே மண்டையில் புண்ணா என்ன செய்யுது. அதை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு அவனுக்கு பராமரித்து அவன் கையில் இருக்கிற புண்கள், அதை குளிக்க முன்னே தெரியலை. அவனை உட்காந்து தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி ஷாம்பெல்லாம் போட்டு அந்த முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி ஷேவிங் பண்ணி எல்லாம் நீட்டாக்கின பிறதான் எது தெரியுது? காயம் தெரியுது. அப்புறம் தான் காயத்தை ஆற்றுதாங்க. நம்ம காய வலிக்குன்னு சொல்றோம், கர்த்தர் சொல்றாரு வலிக்கு இருக்கட்டும், கொஞ்சம் வெளியே வா, உன்னை கொஞ்சம் மாற்ற வேண்டி இருக்குது. இந்த சத்தியம் புரியாததுனால தான் நம்ம இன்னும் ஆண்டவரை குறை சொல்லிட்டே இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யலை, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு உதவியா இல்லை. இல்லை இல்லை, அவர் எப்போவுமே நமக்கு அனுகூலமாக இருக்கிறார், எப்போவுமே உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கொஞ்சம் என் கையில் வா, உன்னை புடமிட என் கையில் வா, உன்னை உருவாக்க என் கையில் வா, என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாரியா, என்கிட்ட எதையாவது வாங்குற மாதிரி வா, என் சமூகத்துக்கு வர்றியா, என்கிட்ட இருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்கிற மாதிரி வா, வந்து கொஞ்சம் மாற்ற ஒப்புக்கொடு. ஏன்னா சமூகத்தில் வரும்போதெல்லாம் புடமிடுவார், நம்மளை உருவாக்குவார். நமக்கு பக்கத்தில் சொந்த பந்தத்தை ஏன் தெரியுமா வச்சிருக்கிறார்? நம்மளை புடமிடுறதுக்காக இல்லையா? மோசமான சொந்த பந்தங்கள், வெறுக்கிற சொந்த பந்தங்கள், நம்மளை எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ அத்தனை வேறையும் நம்ம பக்கத்திலேயே கர்த்தர் வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்மளை என்ன செய்யணும்? நம்மளை புடமிடுவதற்கா. அவங்கள கர்த்தர் நல்லா வைக்கல. ஏன் வைக்கலன்னா நம்மளை புடமிடணும்ல. அந்த குடும்பங்களுக்குள்ள ஏன் சிலரை சிங்க மாதிரி புலி மாதிரி எதிரியா வச்சிருக்கிறாருன்னா நம்மளை என்ன செய்யணும்? நம்ம கேரக்டரை மாற்ற சிலரை சிங்கமா மாற்றுவார், நம்ம கேரக்டரை மாற்ற சிலரை புலியா மாற்றுவார், நம்ம கேரக்டரை மாற்ற சிலரை ஆட்டுக்குட்டியாகவும் என்ன செய்வார். மாற்றம் யார் கையில் இருக்குது? நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்மளை எப்படி ஒப்பு கொடுக்கிறோமோ அதை பொறுத்து. இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மை ஓட வைக்க விரும்புகிறார். ஓடணும்னா சும்மாலாம் முடியாது, நம்மளை மாற்றாம ஓடவே முடியாது. அவர்கிட்ட நன்மையை வாங்கணும், அவருடைய வீட்டில் மகிழ்ச்சியை வாங்கணும், அவர் சமூகத்தில் பரிசுத்த மாம்சத்தை வாங்கணும், அவர் உருவாக்க என்னை ஒப்பு கொடுக்கணும். முதல் ரெண்டும் அவர்கிட்ட வாங்கணும், மூணாவது என்னை ஒப்பு கொடுக்கணும். என்னை ஒப்பு கொடுத்தா என்னை உருவாக்குவார். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித வணஞ்சுக்கோங்கப்பா, வணைந்து உடபாலபாஷாந்த என்னையும் அவ்வித வாஞ்சையோடு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, வணைந்து கொள்ளு. ஓ வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் ஜீசஸ் விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காண் பாத்திரம் ஓ ரபா சந்தனா உடபாலா வாரியாந்தர் போற்றிடுதே, என்னையும் அவ்வித வணஞ்சிருங்கப்பா,
வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை, என்னையும் என்னையும் என்னை அவ்வித அவுடபாலவசத்திலே வணை கொள்ளு. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. என்னை வணஞ்சிக்கோங்கப்பா, என்னை வணஞ்சிக்கோங்கப்பா, என்னை வணஞ்சிக்கோங்கப்பா. கொஞ்ச நேரம் கர்த்தர்ட்ட பேசுங்க. துன்மார்க்கனோடு இல்லைப்பா, நான் உம்மோடு நடக்கணும், இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு நடக்கணும். என்னை வணங்கப்பா, என் குணங்களை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. கர்த்தருடைய பிரயாசம் விருதாவா போயிடக்கூடாது. அவர் என் மேலே வச்ச கைகள் விருதாவா திரும்பிடக்கூடாது. என்னை புடமிட்டுருங்கப்பா, என்னை புடமிட்டுருங்கப்பா. நான் ஓட முடியாமல் நிற்க காரணமே என்னை புடமிட ஒப்பு கொடுக்காததுனால தான். ஓட முடியாமல் நிற்க காரணமே என்னை மாற்ற ஒப்பு கொடுக்காததுனால தான். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என்னை புடமிடுங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஜோமன்னுங்க, ஜோமன்னுங்க, குறைகளை மன்னிங்க. துன்மார்க்கனை போலவே நானும் வாழ்ந்துட்டேனே, துன்மார்க்கனை போலவே நானும் நாள் பார்த்து சூழ்நிலையில பார்த்து உலகத்தான போலவே காரியங்களை நடப்பித்தேனே. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் கர்த்தத்தை கேட்குறீங்க? என் பார்த்த நாட்களை மன்னிங்க. நானும் ஜோசேக்காரன் வீட்டில் போய் உட்கார்ந்த நாட்கள் உண்டு, மன்னிங்க. குறி கேட்க உட்கார்ந்த நாட்கள் உண்டு, மன்னிங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில நேரம் போய் உட்கார்ந்துருக்கோமே, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில நேரம் மனுஷங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோமே. கேளுங்க ஆண்டவர்ட்ட, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. அதனால தான் ஓட முடியல, அதனால தான் ஓட முடியல, அதனால தான் ஓட முடியல. பரிசுத்த வீட்டுக்கு வந்த போதிலும் ஆண்டவர்ட்ட ஒரு நன்மையும் வாங்காம போயிட்டோமே, அதனால தான் ஓட முடியல. அவர்களை மாத்த ஒப்பு கொடுத்திருந்தா நன்மையை தந்திருப்பார். நம்மளை மாத்த ஒப்பு கொடுத்திருந்தா கசப்பை மாத்திட்டு சந்தோஷத்தை தந்திருப்பார். நம்ம ஒப்பு கொடுக்காததுனால தானே ஆலயத்துக்கு வந்த போதிலும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டோம், சமூகத்துக்கு வந்த போதிலும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டோம். ஜெபமனுங்க, என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா. என்னை மாற்ற ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உடைக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நொறுக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை மாத்துங்க. நான் ஓடணும்ப்பா, நான் ஓடணும்ப்பா, நான் பாதியிலே நின்னுறக்கூடாதுப்பா. நான் ஓடணும், நான் ஓடணும். இலைப்படைந்தவனாய் பாதியிலே நின்னுறக்கூடாதுப்பா. என் ஓட்டத்தில் ஓடணும், என் வாழ்க்கையில் ஓடணும்ப்பா, என் குடும்பத்தோட நான் ஓடணும்ப்பா. லோத்து பாதியிலே நின்ன மாதிரி நான் பாதியிலே நின்னுறக்கூடாதுப்பா. ஓடணும், ஓடணும். அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் ஓடிரணும். இலைப்படைந்து பாதியில நின்றக்கூடாது, பாதியில நின்றக்கூடாது. தம்பி தங்கச்சி ஜோமன்னுமா, பாதியில நின்றக்கூடாது. ஏசப்பா உன்னை புடமிட ஒப்பு கொடுத்துரு, அவரை கையில விட்டுரு, அவர் கையில ஒப்பு கொடுத்துரு. அவர் புடமிட்டா நீ பொண்ணு, அவர் புடமிட்டா நீ வெள்ளி, அவர் புடமிட்டா நீ ஆசீர்வாதம். அவரை புடமிட விட்டு, அவரை புடமிட விட்டு, அவர் கையில விட்டு, அவர் கையில விட்டு கொடு, அவரும் கையில விட்டு கொடு. அவர் புடமிடட்டும், அவர் புடமிடட்டும். பெரியவங்களாம் ஜோமனுங்க ஐயா, ஜோமனுங்க அம்மா, கொஞ்சம் விட்டு கொடுங்க. அப்பா கையில விட்டு கொடுங்க. சில பிடிவாதம் வேண்டாம், சில வைராக்கியம் வேண்டாம். நம்ம வாயில சில சுத்தம் இல்லை, அது வேண்டாம், அது வேண்டாம். மாத்திருவோம், மாத்திருவோம். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வேண்டாம், 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 வேண்டாம். ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. வாழ்க்கையை கொஞ்சம் சுத்தப்படுத்த ஒப்பு கொடுத்துருங்க. மாய்மால வேண்டாம், மாய்மால வேண்டாம். ஒரு நாள் தான் ஒரு பெண்ணை பார்த்தோம், அதோட முடிஞ்சது எல்லாமே. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். கண்களை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. வாழ்க்கைய கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. அவர்
அவர் மாத்திருவார், அவர் மாத்திருவார், நன்மையால நிரப்பிடுவார். அவர் நிரப்பிட்டா ஓட முடியும், ஓட முடியும், பிரச்சனை நடுவில் ஓட முடியும். உன்னை மாற்ற ஒப்பு கொடுக்கிறீங்களா? மாற்ற ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் மாற்றட்டும், கையில விட்டு கொடுங்க. அவர் சொல்றாரு, என் பிரயாசம் வீணா போயிட்டுன்னு சொன்னாரு, என் பிரயாசம் வீணா போயிட்டுன்னு சொன்னாரு. ஜோமனுங்க, என் மேல கர்த்தருடைய பிரயாசம் வீணா போயிடக்கூடாது, என் மேல கர்த்தருடைய செயல்கள் வீணா போயிடக்கூடாது. ஜோமன்றீங்களா? ஜோமன்றீங்களா? என் மேல கர்த்தர் வச்ச திட்டங்கள் வீணா போயிடக்கூடாது. நீ இன்னைக்கு ஓட முடியாம விழுந்து கிடக்க காரணம் கர்த்தர் கையில விட்டு கொடுக்கல. உன் மேல கர்த்தர் பட்ட பிரயாசம் வீணா போனதுனால. ஆனா இன்னும் வாய்ப்பு உண்டு, இன்னும் வாய்ப்பு உண்டு. கர்த்தர் கையில விட்டு கொடுங்க. என்ன உடைச்சிருங்க, என்ன நொறுக்கிருங்க, என்ன சரிப்படுத்திருங்க. உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க. உன் மேல கர்த்தர் வச்ச திட்டம் வீணா போயிடக்கூடாது, உன் மேல கர்த்தர் வச்ச அழைப்பு வீணா போயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. என்னை மாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா சொல்லுங்க. இனி ஆலயத்துக்கு சும்மா வரமாட்டேன், வந்தா பெற்றுக்கொள்ளும்படி வருவேன், வந்தா பெற்றுக்கொள்ளும்படி வருவேன்ப்பா. ஆலயத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்வேன், சும்மா போக மாட்டேன்ப்பா, சும்மா போக மாட்டேன், சும்மா போக மாட்டேன். ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. சும்மா வந்துட்டு போன நாட்களை மன்னிங்க, சும்மா இருந்த நாட்களை மன்னிங்க. உங்களுடைய ஆலயத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளுவேன், போராடுவேன். என்னை மாத்திருமே, மாத்திருமே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என்னை மாற்றுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணணும், வாய் திறந்து கேட்கணும். என்னை மாத்திருங்கப்பா, என்னை மாத்திருங்கப்பா. பெரியவங்களாம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, என்னை மாத்திருங்கப்பா. நான் ஓடணும், நான் ஓடணும், நான் ஓடணும், நான் ஓடணும். இந்த பிரச்சனைகளில் விழுந்து போகக்கூடாது, ஓடணும். இந்த நெருக்கத்தில் விழுந்து போகக்கூடாது, ஓடணும். மானி குதிரைகளோட ஓடணும். யோர்தான் பிரவாகித்து வரும்போது அதுக்குள்ள ஓடணும். ஓடும்படி கர்த்தர் அழைச்சாரு, ஓடும்படி கர்த்தர் அழைச்சாரு. ஓடணும்பா, நான் ஓடணும்பா. இந்த பிரச்சனை நடுவில் ஓடிடணும், பிசாசின் வல்லமைகள் நடுவில் ஓடிடணும், சாத்தான் எனக்கு விரோதமா வைத்த தீங்கி நடுவே நான் ஓடிடணும். என்ன மாத்திருங்க, என்னை மாத்திருங்க. அதுக்கு எவ்வளவு என்னை புடமிடுங்க, அதுக்கு எவ்வளவு எங்களை சரி செய்யுங்கப்பா, சரி செய்யுங்கப்பா. ஷாபாலா ஹாதாராவா ஔடாபாலா மாரியாந்தாரா ரிகாமானா ஹத்துடா ரேமானாமா ஷேகேதரே ஔடாபாலா வௌடியாந்தாராதரா. எங்களை மாத்திருங்க இயேசுவே, எங்களை மாத்திருங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. கர்த்தருடைய கை இறங்கி வரட்டும், கர்த்தருடைய கை இறங்கி வரட்டும். எலியாவின் மேல் அமர்ந்த கை இறங்கி வரட்டுமே. ரதங்களுக்கு முன்ன ஓட வைத்த அந்த கைகள் இறங்கி வரட்டுமே. ஜெபனுங்க, ஜெபனுங்க. உடாபாலமௌடியான் தரோ, அந்த கை இறங்கி வரட்டுமே. ரதங்களுக்கு முன்ன ஓட வைத்த அந்த தெய்வ கை இறங்கி வரட்டுமே. என்னை ஓட வைக்கிற அபிஷேகம், என்னை ஓட வைக்கிற ஒரு மகிமை, என்னை ஓட வைக்கிற ஒரு கிருபை, என்னை ஓட வைக்கிற ஒரு தேவ தயவு, தேவ தயவு, தேவ தயவு. என்னை ஓட வைக்கிற ஒரு தேவ தயவு, ஒரு தேவ தயவு.
உடபாலமா ரியாந்தரா உடபாலக துடா ரிக்கமானதரா. என் கால்கள் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல வரட்டும், என் ஜீவியங்கள் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல வரட்டும். நான் ஓடணும், நான் ஓடணும், நான் ஓடணும். இலை படைஞ்சிட கூடாது, இலை படைஞ்சிட கூடாது, தோத்து போயிட கூடாது. நான் ஓடணும். ரிக்கமானஹாதரா. பாவத்தை எதிர்த்து ஓடணும், உலகத்தை எதிர்த்து ஓடணும், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து ஓடணும். ஓடுவதற்கு பலன், ஓடுவதற்கு பலன், ஓடுவதற்கு பலன். உடபலபதரா உடபலபதரா அதரகத்துடா. ஓட பலன், ஓட பலன். ரிக்கமானமா ரிகத்தரே உடதரகத்துடா அத்தராதரா. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம். ரிக்கபலபதரா உடபலபதரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா. ஜெபிக்கிறவன ஜெபிக்கிறவன ரதங்களுக்கு முன்ன கர்த்தர் ஓட வைப்பார், ஓட வைப்பார், ஓட வைப்பார். ரிக்கபலபதரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா. உன்னை பயமுறுத்துன அந்த ரதத்துக்கு முன்ன கர்த்தர் ஓட வைப்பார். உன்னை நடுங்க வைத்த அந்த ரதத்துக்கு முன்ன ஓட வைப்பார். உன்னை பார்த்து கெக்கரித்த சாத்தானுக்கு முன்ன உன்னை ஓட வைப்பார். கபலபதரா உடபலபதரா அதரகத்துடாதரா. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ரிக்கமானதரா ரேகத்துடா ரிகந்தரா உடபலபவுடியாந்தரா. ஒரு பலத்த மகிமை. ஷாதாராதாரா கபாலபாதாரா உடபாலபாதாரா. எலியாவின் மேல் அமர்ந்த கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை பட்டு பிடிக்கட்டும், பட்டு பிடிக்கட்டும், பட்டு பிடிக்கட்டும். ஷபாலபாதாரா உடபாலபாதாரா. எலியாவின் மேல் அமர்ந்த கர்த்தருடைய கை, கை, கை. காதாரா கேதரே உடபாலபாதாரா அதரகத்துடா அதரபவுடியாந்தரா உரகாதரே ரிகத்துடாதரா. கர்த்தருடைய கை எங்களை பட்டு பிடிப்பதாக. Kabalabadara, Shakatarabala, Udabalabariantara, Udabalabadara, Rega Tudadara, Jomananga, Jomananga, Urkai, 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 Kala Hatara, Udabaladara, Pudamadigra Kai, Pudamadigra Kai, Uruwakara Kai, Wodavakara Kai, Kadarama, Kevala Hatuda, Udabalabadara, Adaraga Tuda, Rigatarabauriantara, Urkai, 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 Kala Hatere, Udabalabadara, Pudamadigra Kai, Pudamadigra Kai, Urakatara, Udabalabadara, Wodavakara Kai, Jebika Vakara Kai, Kabalabadara, Udabalabadara, Rega Tudadara, Kamanadara, Mudangi Pogada, Mudangi Pogada, Mudanga Vidada, Satanune Mudaka Vidada, Ode, Ode, Katule Kai, Katule Kai, Katule Kai, Shatara, Rega Tudadara, Kabalabadara. Udabalabadara, Adaraga Tudabalabaudiantara, Kabalabadara Mashantere, Udabalabadara, Rikamana Madara, Adaraga Tuda, Adarabaudiantara, Pudamadagra Kai, Pudamadagra Kai, Adachuma Pogad, Adachuma Pogad, Aidamai Mati, in a water wake, Aidamai Mati, water wake, water wake, water wake, Rikabalabadara, Udabalabadara, Adaraga Tuda, our Uruvak, in a Vitukudukre, our Uruvak, Vitukudukre. Kadarama Udabalabadara Rikadarama Shantele Udabalabadara Balaba Rigatudadara அவர் எங்களை உருவாக்க விட்டு கொடுக்கிறோம். ஷாதாராலாதாராமா உடபாலபா ஷந்தனே கபாலபாதாரபாலா. எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டுட்டு சொல்ல முடியும், என்னை 100க்கு 100 உடைக்க உங்களுக்கு அனுமதி உண்டுப்பா, என்னை 100க்கு 100 நொறுக்க உங்களுக்கு அனுமதி உண்டு ஆண்டவரே, என்னை உருவாக்க உங்களுக்கு அனுமதி உண்டு ஆண்டவரே. சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா ஆண்டவர்ட்ட, என்ன மாற்ற உங்க கையில 100க்கு 100 தர்றேன், 100க்கு 100 தர்றேன். என்னை உருவாக்க, என்னை உடைக்க உமக்கு முழு அதிகாரம் உண்டு, முழு அதிகாரம் உண்டு. என்னை பலிபீடத்தின் கொம்புல கயிறுகளால் கற்ற இந்த கயிறு உம்முடைய பலிபீடத்தோடு இணைந்து கொள்வதாக. ஷபாலவாதாரா முழு ஆக்சஸையும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் என்னை முழுமையா உருவாக்கட்டுமே. காதரவாஷா உடவாலவாலா உடவாலவாஷா காபாலவாலா உடவாலவாஷா ரிகாபாலவாலா ரவாலவாலியா
ஔடவாலபாஷாத்தோலே ரேகத்துடவாலபௌடியாந்தராதரா ஆதரகத்துட என்னை ஓட வச்சிருங்கப்பா. நான் முடங்கிடக்கூடாது. காலாட்களோட ஓடும்போதே சோர்ந்து போயிடக்கூடாது. நான் ஓடணும். ரதங்களுக்கு முன்னே ஓடணும். சத்துருவின் அதிகாரங்களுக்கு முன்னே ஓடணும். என்னை முழுமையுமாக கையில் எடுத்துக்கோங்க. என்னை முழுமையுமாக கையில் எடுத்துக்கோங்க. என் மேலே உங்கள் பிரயாசம் வீணாக போகக்கூடாதுப்பா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் மேலே உங்கள் பிரயாசம் வீணா போயிடக்கூடாதுப்பா. வீணா போயிடக்கூடாதுப்பா. இதை நான் ஒரு பயத்தோடு சொல்கிறேன். கர்த்தத்தை சொல்லிடுங்க. என் மேலே உங்கள் பிரயாசம் வீணா போயிடக்கூடாது. வீணா போயிடக்கூடாது. என் மேலே உங்கள் பிரயாசம் வீணா போயிடக்கூடாது. நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்களோ அதை என்னில் நிறைவேற்றிருங்க. என்னில் நிறைவேற்றிருங்க. ஒன்று கூட விட்டுறாதீங்க. ஒன்று கூட விட்டுறாதீங்க. உங்கள் மனதில் என்னை குறித்து நினைச்சதை அப்படியே நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிற அதற்காக எவ்வளவு உடையும், எவ்வளவு உருவாக்கும், எவ்வளவு எங்களை சரிப்படுத்தும், அதற்கு எங்களை 100க்கு 100 கர்த்தர் கையில விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்கப்பா. ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல கால வேலைக்கு கர்த்தருடைய பாதத்தில் அமர கத்தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை நல்லவர். எங்களை ஓடுவதற்காய் அழைத்தவர். நாங்கள் சோர்ந்து போகிறதுக்கு அழைக்கப்படலை. நாங்கள் சோர்ந்து போகிறதுக்கு கர்த்தர் எங்களை அழைக்கவும் இல்லை. கர்த்தர் எங்களை அழைத்தது ஓடுவதற்காக. ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்தை தடுக்கக்கூடியவைகளை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசினீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.